सर्वस्य चाहं हृदि सन्निविष्टः मत्तस्मृतिज्ञानमपोहनञ्च वेदैश्च सर्वैः अहमेव वेद्यः वेदान्तकृत् வேதவிதேவ சாஹம். கண்ணன் பகவத்கீதையில் அனைவருடைய உள்ளத்திலும் ஹிருதயத்திலும் நானே இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஹிருதி சந்நிவிஷ்டகாங்கிறதுனாலே ஹிருதய கமலத்தில் அவர் தான் இருக்கிறார்னு சொல்ல வருகிறார். அவர் அங்கு இருப்பதனால் ஏற்கனவே நாம் அறிந்தது நினைவு வருவதற்கும் அவரே காரணம். ஒரு விஷயத்தை பற்றின புதிதான ஞானம் ஏற்படுவதற்கும் அவரே காரணம். ஒரு விஷயம் மறந்து போவதற்கும் நானே காரணம் என்று சொல்லிக் கொள்கிறார். ஸ்மிருதிஹி ஞானம் அபோகனம்னு 3. ஞானம்ங்கிறது புதியதாக ஏற்படும் அறிவு. ஸ்மிருதி என்பது ஏற்கனவே தெரிந்திருந்தது இப்போது நினைவுக்கு வருதல். 3வது அபோகனம் என்பது மறதி. இந்த 3ம் என்னாலேயே ஏற்படுகின்றனன்னு கண்ணன் கூறுகிறார். 15வது அத்தியாயத்தில் ஆச்சரியமான ஸ்லோகம். அறிவு என்பதோ நினைவு என்பதோ புத்தியின் பார்ப்பட்டது, மனதின் பார்ப்பட்டது. நாம ஒன்ன நினைக்க வேண்டும் என்றால் அதற்கு கருவியே மனம்தான். அறிவு ஏற்படுகிறதுன்னு சொல்லுகிறோம். இது குடம், இது துணி, இது விளக்கு அப்படிங்கிற அறிவு நமக்கு ஏற்படுகிறது. கடஞானம் படஞானம்னு சொல்லுவார்கள். நாம் இந்த 3 நாட்களிலே மனம்ங்கிறது என்ன அதை பற்றி தெரிந்து கொள்ள வேணும். அதற்கு மேல புத்தி என்பது யாது, அதற்கு மேலே ஆத்மா என்பவர் ஆர். இந்த 3ஐ பற்றி அறிவதற்குத்தான் நேற்றைக்கு மனமே பேசு என்கிற தலைப்பில் ஒரு சில கேள்விகளுக்கு அர்த்தம் பார்த்தோம். இன்று மேற்கொண்டு அதையும் தொடர்ந்து பார்த்து புத்தி இருக்கிறதா என்பதற்கு என்ன பதில்னு பார்ப்போம். நேரம் இருக்குமானால் அதற்கு தகுந்து நாளை ஆத்ம திருப்திங்கிற தலைப்பில் பார்ப்போம். ஒரு 5 நிமிடங்கள் நேற்றைக்கு என்ன கேள்விகள் பார்த்தோம், அதற்கு என்ன சுருக்கமான பதில் அப்படிங்கிறதை நினைவுபடுத்திக் கொள்வோம். மனதை பற்றி நினைவுபடுத்திக் கொள்வதற்கு வேண்டிய கருவியும் அதே மனதுதான். நேற்றுக்கு என்ன கேட்டோமோ அது இப்போது நினைவுக்கு வர வேண்டுமானால் மனம்தான் கருவி. ஆனா இதுல ஒரு விசித்திரமான விஷயம், அந்த மனதை பத்தி தான் தலைப்பே. வேற ஏதோ விஷயத்தை பத்தி பேசி நேற்றுக்கு சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் ஆமாமா மனதால நினைத்தேன்னு சொல்லலாம். இன்னைக்கு நினைக்க வேண்டியதே மனதை பத்தித்தான். நேற்றைக்கு என்ன கேட்டோம்னு நினைவு கூறுவோம். மனம் என்றால் என்ன, அதன் மற்ற பெயர்கள் யாவை, பொருள் என்ன, இது முதல் கேள்வி. மனம் என்பது சிந்திப்பதற்குண்டான கருவின்னு பார்த்தோம். அது வெளி விஷயங்களையும் சிந்திக்கும், உள் விஷயங்களையும் அறிவிக்கும். ஆனா கருவி, சிந்திப்பதற்கு கருவி. அதற்கு வெவ்வேறு நாமங்கள் உள்ளன. சித்தம்னு சொல்லலாம், சேதகான்னு சொல்லலாம், மனசுன்னு சொல்லலாம், உள்ளம், நெஞ்சு, இப்படி எத்தனையோ பெயர்கள். மன்யதே அனேன இதி மனஹா, நினைக்கிறோம் இதனால் அதனால் மனம். மன்யதே நினைக்கிறான், அதனால் இதற்கு மனம்னு பேர். நல்ல மனம்ங்கிறதுக்கு பேர் காரணம் சொல்லணும்னால் சப்தத்துக்கு பொருள் இதனால் நினைக்கிறபடியாலே அது மனம் என்னப்படுகிறது. இதற்கு எத்தனையோ வெளிப்பாடுகள். சுகம், துக்கம், பொறாமை, கவலை, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதி, அதிருதி, ஹ்ரீஹி, பீஹி, தீஹி என்று எத்தனையோ வெளிப்பாடுகள் உண்டுன்னு பார்த்தோம். அதெல்லாம் வெவ்வேறு நிலைகள். எப்படி ஒரு வாயுவை பிராணவாயு, அபானவாயு, உதானம், சமானம் என்றெல்லாம் பிரித்து 5ஆ சொல்றோமோ அத போல இந்த மனதும் எண்ணிறந்த வகைப்படும். சுகப்படுறதும் மனசுக்கு தான் தெரியும், துக்கப்பட்டாலும் மனசுதான். உடம்பு இருக்கே, உடம்பு சுகப்படாதனால் நல்ல பட்டு மெத்தை பஞ்சு மெத்தையில படுத்துப்போம், உடம்புக்கு சுகம். ஆனா அந்த காலேவா அந்த சுகத்தை அனுபவிக்கிறது, அதுக்கு அது தெரியாது. மனத்தின் மூலம் ஆத்மாதான் அனுபவித்தாக வேண்டும். ஆனா அதே உடம்பு இல்லேன்னு வச்சுங்க, சுகம்னே ஒண்ணு தெரியாதே. தேக சுகம்ங்கிறது அதுக்கு குழு குழுன்னு வசதி பண்ணிருக்கு, ரொம்ப சுகமா இருக்கு. காத்து நன்றாக வீசுகிறது, சுகமா இருக்குன்னால் தேகம்தான் அந்த சுகத்தை கிரகிக்கணும்.
ஆனா அதுக்கு சுகப்படுறதுக்கு தெரியாது. அதை அறிவிக்க வேண்டிய வேலை பொறுப்பு மனதோடது. யார் சுகப்படுகிறதுனால் ஆத்மா, முதலாளியான ஜீவாத்மா தான் சுகப்படுகிறார். இவர்களுக்கு உண்டான ஒரு தொடர்பையும் நேத்துக்கு என்னன்னு பார்த்தோம். அடுத்து இரண்டாவது கேள்வி, மனம் எத்தால் செய்யப்பட்டது? சாத்திக அகங்காரத்தாலே செய்யப்பட்டது. பிராகிருதம்னு பார்த்தோம். பிரகிருத்தியிலிருந்து மகான், மகான்ல இருந்து அகங்காரம், அது மூன்றாக பிரியும். அதுல சாத்திக அகங்காரத்திலிருந்து மனம் என்னும் தத்துவம் உண்டாயிற்று. இது இரண்டாவது. மூணு, அது எங்கு இருக்கிறது? ஹிருதயத்துக்குள் இருக்கிறது. ஹிருதயமும் மனமும் ஒன்னான்னு பார்த்துட்டோம். ரெண்டு ஒன்றே அல்ல. ஹிருதயம் வேறு, மனம் வேறு. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் மனமும் மூணுமே ஹிருதயத்துக்குள் தான் உட்கார்ந்திருக்கார்கள். மூணு பேருக்கும் அதுதான் இருப்பிடம். எங்கிருக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து நாலாவது, மனம் எப்போது எப்படி படைக்கப்பட்டது, எப்போது அழியும்? எப்படி படைக்கப்பட்டதுன்னா சாத்திக அகங்காரத்திலிருந்து பெருமானுடைய சமஷ்டி சிருஷ்டியின் போது படைக்கப்பட்டது. மகா கல்பத்தின் தொடக்கத்தில் படைக்கப்படும். கல்பம்னா என்னன்னு பார்த்திருக்கோம், மகா கல்பம்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு கல்பம்ங்கிறது பிரம்மாவனுடைய பகல் பொழுது. அதுக்கு அவருக்கு 1000 சதுர்யுகங்கள் கழியும். அதே போல ஒரு இரவு பொழுது சேர்ந்தா ஒரு நாள் பொழுது. இத போல 360 நாட்கள். அத போல 100 வயசு அவருக்கு ஆயுள். பிரம்மாவனுடைய காலமே முடியறது அப்படின்னா மகாகல்பம் முடிந்ததுன்னு அர்த்தம். அப்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் கூட இருக்காது. வெறும 3 லோகங்கள் அழிவது மட்டுமல்ல, எதுவுமே இருக்காது. அந்த மகாகல்பம் எல்லாம் ஆரம்பிக்கிறது பாருங்க. பிரம்மாவையே பெருமாள் படைக்க ஆரம்பிக்கிறாரே, அதற்கு முன்னால் சமஷ்டி சிருஷ்டிங்கிறத முடிச்சுடுவார். அப்போதுதான் மனத்தை வழங்குகிறார். மனசை உருவாக்கி விட்டு சாத்திக அகங்காரத்திலேருந்து மனத்தை படைத்து விட்டு பிரம்மாவை இப்ப படைத்து, அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் கொடுத்து மனதையும் கொடுப்பார். அதுக்கப்புறம் நம்மளையெல்லாம் பிரம்மா படைக்க ஆரம்பிக்கிறார். மனிதர்களை, தேவர்களை, மரம், செடி, கொடி முதலானவைகளை, விலங்குகளை, இது எல்லாத்துக்கும் பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு. அதை அனுபவிக்கிறதுக்கு பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறார். 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனம். இதெல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கொடுக்கப்படும். மகாகல்பத்தின் தொடக்கத்தில் மனம் கொடுக்கப்படும். அப்பதான் படைக்கவே பட்டது. மகாகல்பம் முடிந்து போது அதுவும் அழிந்து விடும். அப்படின்னா நான் எத்தனை பிறவி எடுத்திருக்கேனோ அத்தனை பிறவிக்கு அதே மனம், அதே கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் தான் கூடவே வரும். ஒவ்வொரு பிறவிக்கும் வெவ்வேற கண்ணு, காது, மூக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த பிண்டத்தை அடியன் சொல்ல வரல. இது வெவ்வேறதான் இருக்கும். இது வேறதான், இது வேறதான். ஆனா இதற்குள்ள கிரகிக்க கூடியது இருக்கே, சக்ஷுசுக்கு சூக்ஷ்மமான இந்திரியம், அது மொத்த மகாகல்பத்திலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் முடிகிற வரை ஒன்னாகத்தான் இருக்கும். அதையும் பார்த்தோம். அடுத்த 5வது, மற்ற புலன்களுக்கும் மனதுக்கும் என்ன வேறுபாடு, என்ன தொடர்பு? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு முதலான புலன்கள் ஞானேந்திரியங்கள், கை, காலு முதலானவைகள்லாம் கர்மேந்திரியங்கள். இவற்றுக்கும் மனதுக்கும் என்ன தொடர்புனால் நிர்வாகிய நிர்வாக சம்பந்தம்ங்கிற தொடர்பு. நிர்வகிக்க கூடியவர் ஒண்ணு, நிர்வகிக்கப்படுவது மற்றவை. இதற்குத்தான் நாம நீளமா ஒரு கோடு போட்டு தொடர் சங்கிலின்னு பார்த்தோம். ஆத்மா, ஆத்மாவிடத்தில் ஞானம் உள்ளது. அது ஆத்மாவிடத்திலேருந்து பயணிக்க தொடங்கி மனதை அடைகிறது. மனது என்னும் கதவின் மூலமாக வெளிப்பட்டு 5 புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு சின்ன கதவுகளை அடைந்து அது வழியே வெளியேறி, இதோ இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா எல்லாரையும் அந்த ஞானம் போய் தொட்டு இன்னன்னார் அமர்ந்திருக்கிறீர்கள்னு கண்ணு கிரகிச்சு அது மனசுக்கு செய்தி சொல்லி அதே ஞானம் ஆத்மாவிடத்துல போய் விஷயத்தை சொல்ல வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு பொருளையும் கிரகிக்கிறோம். கண்ணை மூட்டினுட்டால் அதே விஷயத்த காதால கிரகிப்போம். காதையும் மூட்டினுட்டாலும் ஒரு புஷ்பம் வருதுன்னா மூக்காலேயே கிரகித்து விடுவோம். இது ஒவ்வொன்னுத்துக்கும் ஞானம்ங்கிறதான் ஓடுறது. உடம்பு முழுக்க ரத்தம் ஓடுகிறா போலே ஆத்மாவனுடைய ஞானம் இவ்வளவு தூரம் பிரயாணித்து நமக்கு விஷயங்களை தருகிறது. இதுதான் தொடர்புன்னு பார்த்தோம். இதுல மனம்ங்கிற பெரிய கதவை திறந்து விட்டாதான், கல்லணையிலே பெரிய பெரிய கதவு வச்சிருக்கா, அந்த பெருச ஒன்ன திறந்தா இந்த அங்க இது கொள்ளிடத்துக்கு ஜலம் போகும், இது இங்க ஜலம் போகும், இது வாசனத்துக்கு வாய்க்காலுக்கு போகும், இது பாசனத்துக்கு போகும்னு சின்ன சின்ன கதவு திறந்து விடுவா.
எந்தெந்த கிராமத்துக்கு பாசனத்துக்கு போகணும்னா அந்தந்த கதவை திறக்க வேண்டாமா? அது போல பார்க்கறதுக்குன்ற பாசனம். கண்ணு பார்க்கணும்னால் அதற்குரிய ஞானம் அங்க போகும். காது கேட்கணும்னா அதற்குரிய ஞானம் போகும். மூக்கு கிரகிக்கணும்னா அதற்குரிய ஞானம் போகும். ஆனா இந்த கதவை சாத்திட்டேன்னு வச்சுங்க, பெரிய கதவு மனம்ங்கிற கதவை சாத்தி விட்டால் தாண்டி ஐம்புலன்களுக்கு அறிவே போகாது. அப்ப எதையும் நம்மால கிரகிப்பதற்கு முடியாது. அதனால்தான் உங்களை பார்த்துட்டே இருக்கிறச்சே விரிச்சு பார்த்துட்டு இருப்பேன். பக்கத்துல இருக்கிறவர் இப்படி நடுவுல கை காட்டுவார். எது கை காட்டுறீனால், நீர் என்னத்தான் பாக்குறீரா, இருக்கீரா, இல்ல கூண்டு வரணுமானால் இருக்கும். ஆனா மனம் அதுல ஈடுபடலேன்னு அர்த்தம். அந்த கதவை திறந்தாதான். எல்லா நிறுவனங்களுக்கும் போனினால் ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு சின்ன திரை வச்சிருக்கா. அந்த கணிப்பொறியில வேலை செஞ்சாதான் வேலையே. சரி, அது அததுக்கு மூளை இருக்குமானால் எல்லாத்தையும் சேர்த்து முதலாளி தான் உள்ளுக்குள்ள பெருசா ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு. அதை அவர் கார்த்தால 8 மணிக்கு வந்து திறந்து சரி வேலை செய்யுங்கோன்னா தான் மத்ததெல்லாம் வேலை செய்யும். ராத்திரி 8 மணிக்கு அவர் சாத்திட்டாருன்னு வச்சுங்க, நான் என்ன தட்டுவேனா தட்டின்ண்டே இருக்கலாம். திரை மட்டும் தெரியும், வெளிச்சமா இருக்கும், ஒண்ணு அதுல வராது. அத போலத்தான் கண்ணு காது மூக்கு நாக்கு திரையாட்டம். அது எல்லாத்துக்கும் தாய் கணிப்பொறின்னு ஒண்ணு வச்சிருக்கா பாருங்க. அத போல உள்ள இருக்கும். அது திறக்கிறதா மனசு திறந்து விட்டுதுன்னா தான் தனித்தனியா புலன்கள் தெரியும். இல்லைன்னா கிரகிக்கவே மாட்டோம். இதுதான் தொடர்பு. அப்ப மனது அடக்கி ஆள்வது, புலன்கள் அடக்கி ஆளப்படுவது. அதான் நிர்வாக பாவம். நிர்வாகமா இருக்கும். நிர்வகிக்க கூடியவரா மனசு இருக்கு. நிர்வகிக்கப்படுவதாக மற்ற புலன்கள் இருக்கும். அடுத்தது கடைசி கேள்வி, நேத்திக்கு பார்த்ததிலே இருதயத்துக்கும் மனத்துக்கும் என்ன வேறுபாடு? ஹிருதயத்துக்கும் மனசுக்கும் வேறுபாடு. ஒண்ணு, ஹிருதயம் அழியக்கூடியது. உடம்பு முடிகிற அன்னைக்கு ஹிருதயமும் சேர்த்து போயிடும். நேத்தே சொன்னேன், அது போனதுனாலதான் உடம்பு விழுந்ததுன்னு. அதனால இந்த ரெண்டும் ஒன்னா போயிடும். அத போல மனம் அழிஞ்சு போயிடுமானால் இந்த சரீரம் விழுந்த அன்னைக்கு மனம் அழியாது. மகாகல்பம் முடிஞ்சு மொத்தம் ஒன்னாகிறதே அன்றுதான் மனம் அழியும். அதனால இதற்கு அதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. இன்னொன்னு பாருங்க, பஞ்ச பூதங்களாலே பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 5 இது சேர்ந்துதான் உடல் உறுப்புகள் எல்லாம் ஆக்கப்பட்டுள்ளன. அதை வைத்துக் கொண்டுதான் ஹிருதயமும் ஆக்கப்பட்டுள்ளது. ஆனா மனசு எதுலேருந்து படைக்கப்பட்டது? சாத்விக அகங்காரத்திலேருந்து. அந்த வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்க. அகங்காரம் அதுலேருந்து சாத்விக அகங்காரம், அது கொண்டுதான் மனசு படைக்கப்பட்டிருக்கு. அதே பஞ்சபூதங்கள்ங்கிறது பூதாதிங்கிற தாமச அகங்காரத்திலேருந்து வரும். பஞ்சபூதங்களை கொண்டுதான் இருதயம் படைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ரத்த ஓட்டம் உண்டு. பிராணவாயு ஓடினா தான் ஹிருதயம் வேலை செய்யும். இந்த ரெண்டுமே மனசு வேலை செய்யறதுக்கு தேவையில்லை. அதுக்கு ரத்த ஓட்டமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அதனால இருதயம் வேறே, அது சதைப்பிண்டம். ஆனா மனசுங்கிறது சதைப்பிண்டமே அல்ல. இது சரீரத்தோட அழிஞ்சு போடும். ஆனா மனசு இந்த சரீரத்தோட அழிவதல்ல. ஜாகிரதையா புரிஞ்சுங்கோ. எப்போதும் அழிவதல்லன்னு நான் சொல்லல. இந்த சரீரம் முடியும் போது அழியாது. மகாகல்பம் முடியும் போது, பிரம்மா முடியறச்சே கண்டிப்பா அழிஞ்சு போடுமே. அதனால இதற்கு அழிவுண்டு, அதற்கும் அழிவுண்டு. ஆனா இது குறுகிய காலத்தில் அழிஞ்சு போடும், என்னோடைய முடிஞ்சு போடும். அது அப்படி அல்ல. இனி அடுத்தது மேற்கொண்டு இன்னைக்கு பார்க்க வேண்டிய கேள்விகள் நேத்தி அளவுக்கு இன்னைக்கு மெதுவா பார்க்க முடியாது. கொஞ்சமான வேகமா போனாதான் ஓரளவுக்கு இது மனசு என்னங்கிறத முடிக்க முடியும். எப்படியா இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு போய் நிறைய சிந்தித்த பிற்பாடுதான் இது வகைக்கே வரப்போகிறது. இங்க உட்கார்ந்து 1.5 மணி நாள் கேட்டதுக்காக மட்டும் நினைவுக்கு வந்துவிடாது. திரும்ப திரும்ப புத்தகங்கள்லாம் வாசிக்கணும். நினைத்து தியானித்து பார்த்தீங்கன்னா என்னன்னு புரியும். அடுத்த கேள்வி, கண்ணுக்கு தெரியாத மனத்தை எப்படி திரவியம்னு சொல்றோம்? இந்த மேஜை ஒரு திரவியம், என் கையே ஒரு திரவியம், இந்த புஷ்பமாலை ஒரு திரவியம், இதெல்லாம் திரவியம். மனமும் திரவியம் தான் சாஸ்திரத்தின்படி. அது எப்படி கண்ணுக்கே தெரியலையே திரவியமா சொல்லலாமானால் சொல்லலாம். ஆகாசம் திரவியம், பிருத்திவி திரவியம், அக்னி திரவியம், வாயு திரவியம், எல்லாமே திரவியம். பஞ்சபூதங்களும் திரவியம் தான். ஆனா பிருத்திவி தெரியும், பூமியை பார்க்கலாம். ஆகாசம் என்ன தொட்டு பாக்குறதா, கண்ணால பாக்குறதா, இடைவெளி, அவ்வளவுதானே ஆகாசம்னா. ஆனா அந்த சூக்ஷ்மமா இருக்கிற ஆகாசமும் திரவியம். சூக்ஷ்மமா இருக்கிறதுக்காக திரவியமா இருக்காதுன்னு நீங்க நினைச்சுக்கவே வேண்டாம். ஸ்தூலமா இருந்தா தான் திரவியமா இருக்கும், சூக்ஷ்மமா இருந்தா திரவியமா இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம். எது திரவியமா இருந்தாலும் அதற்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கா. ஒரே சொல்லுலதான் எப்பவுமே சட்டம் இருக்கும். அந்த சொல்ல நன்னா புரிஞ்சுட்டோம்னால்
எத்தனை நேரம் எந்தெந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வந்ததுனாலும் பளிச்சுன்னு சந்தேக நிவர்த்தி ஆயிடும். அவஸ்தாந்தர ஆசிரயத்துவம், உபாதானத்துவம். திரவியத்துவம்னா என்ன? திரவியம்னா எதுனால் உபாதானத்துவம். உபாதானத்துவம்னால் அவஸ்தாந்தர ஆசிரயத்துவம். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலையை அடையக்கூடிய மாறுதலுக்கு உட்படுவதாக இருக்க வேண்டும். ஒரு நிலையில ஒண்ணு இருக்கு, அது அடுத்த நிலைக்கு மாறுதலுக்கு உட்படுறதா இருக்கணும். மனம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுதலுக்கு உட்படுறதா இருந்தால் திரவியம். காற்று வாயு ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உட்படுறதா இருந்தா திரவியம். ஆகாசம் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உட்படுறதா இருந்தா திரவியம். உட்படுறதா நீங்களே பாருங்க. சட்டத்தை சொல்லி எடுத்தினால் ஒரு 100 திருஷ்டாந்தத்தை நாமே வச்சு வச்சு பாத்துக்கணும். சட்டம் தான் சொல்லுவா, அதுக்கு இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நம்ம தான் பார்க்கணும். நெருப்பு வெவ்வேறு நிலைகளை அடைகிறதோ? அடையுமே. தளிகை பண்றதுக்காக மூட்டுறோம். அந்த நாள்ல எல்லாம் விறகு மூட்டித்தானே நெருப்பை கொண்டு வந்திருந்தோம். விறகு மாதிரியே எரியும். அதுக்கப்புறம் இந்த நாள்ல அப்படி இல்லை. மின்சாரத்துல சொருகினாலே அதுலயே அடுப்பெல்லாம் வந்துடுது இல்லையா? அதுல அப்படியே சகப்பா ஒண்ணு தெரியறது, நெருப்பு தான். இல்லைன்னா சமையல் ஆகாது. அது நெருப்பா இருந்திருக்கலன்னா தளிகை பண்ண முடியாது. ஆனா விறகு கட்டையில எரியற நெருப்பாட்டம் அது எரியுது இல்லையே, வேற மாதிரி தானே இருக்கு. அப்ப தசை மாறிவிட்டதா, நிலை வேறாக மாறிவிட்டதா? அதே மற்றொன்று பாருங்க. அந்த விறகை இழுக்கிறேன், ரொம்ப நன்னா தளிகை பண்ண தெரிஞ்சவா அந்த நாள் காலர்களா இருந்தா அணைக்கவே மாட்டா. விறகை எவ்வளவு இழுத்தா சாதம் எப்ப ஆகும், விறகை இன்னொன்னு எவ்வளவு போட்டா குழம்போ கரியமதோ இன்னும் எவ்வளவு நன்னாகும். அதை கணக்கணப்பா வச்சுக்கிறதுக்கு தணல போட்டு அப்படியே வெயின்வா, அப்படியே இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிட வந்தா கூட நல்லா இருக்கும். இது எல்லாம் அந்த நெருப்பினுடைய வெவ்வேறு நிலைப்பாடுகள் தானே. அதே ஒரே வெப்பமா இருக்கு, சூரிய ஒளி அதுவும் நெருப்பு தான். ஆனா அது இந்த மாதிரி நெருப்பு இல்லை. இப்படி பல நிலைகளையும் அடைவதால் நெருப்புக்கு அவஸ்தாந்தர ஆசிரியத்துவம், வெவ்வேறு நிலை அடையிறது இருக்கு. காற்று இருக்கிறதே, ஊதக்காற்றா அடிக்கிறது, ஒரே வெப்ப காற்றா அடிக்கிறது. காத்தே காண, இலையே அசையல. பத்திர சுவாமி ஒண்ணுமே இல்ல, காத்தா இல்ல. ஆனா இலை அசையற அவஸ்தையில இப்ப காற்று இல்லைன்னு அர்த்தம். திடீர்னு ஊழிக்காற்றாட்டம் வீசுறது. எப்பவுமேவா ஊசின்னு இருக்கு? அப்படி ஊதல, ஏதோ கடல்ல உருவாயிருக்கு, காற்றழுத்த மண்டலம் உருவாயிருக்கு அப்படின்னா ஊழிக்காத்தாட்டம் வீசுறது. இதெல்லாம் காற்றுக்கு வெவ்வேறு நிலைகள். காத்து அடிக்கிறச்சே ஒரு பாறாங்கல்ல பிடிச்சு உருட்டுறது. எப்படி உருட்டும்? மத்தபடி காத்து வீசிச்சா நன்னா இருக்கு. பாறாங்கல்ல உருட்டுற காத்து என் மேல வீசினா நான் என்ன ஆவேன்? என்ன ஆவேன்னா நான் தடாலும் கீழ் விழுந்துருவேன். ஆனா காத்து என் மேல வீசணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்பவே நீங்க அவரை பார்த்து கேளுங்க. காத்து வீசணும்னு ஆசைப்படுறீரே, பாறாங்கல்ல உருட்டுற காத்து தானே உங்க பேர்ல வீசணும்னு ஆசைப்படுறீர்? கேட்டு பாருங்க. இல்லேன்னு உடனே சொல்லுவோம். அப்பவே காத்து வெவ்வேறு விதமா வீசும்னு ஒத்துக்கிறோம் இல்லையா? காற்றினுடைய பயன் வேறையா இருக்கு, வெவ்வேறு விதமா வீசுங்கிறது தெரியுது. அதுல இருந்து அவஸ்தாந்தர ஆசிரியத்துவம் இருக்கு. அப்ப ஒரு நிலையிலேருந்து மற்றொரு நிலையை அடையிறது. ஆகாசம் அதுவும் இருக்கே. இந்த இடத்துல இப்ப எதுவுமே இல்லையா? காலியா இருக்கா? இந்த இடத்துல ஆகாசத்துக்கு நடுவுல இந்த ஒலிபெருக்கி வந்துடுதா? இங்க இது இருக்கு, இங்க அது இல்ல. இங்க இதனுடைய தண்டு இருக்கு, இங்க அதனுடைய நரம்பு இருக்கு. இந்த இடத்துல மேசை இருக்கு, இங்க என்ன இருக்கு? இங்க எதுவுமே இல்லை. எதற்கும் இடம் கொடுக்காத ஆகாயம்ங்கிறது இங்க இருக்கு. மேசைக்கு இடம் கொடுக்கும் ஆகாயம்ங்கிறது இங்க இருக்கு. பறவை பறப்பதற்கு இடம் கொடுக்கும் ஆகாயம்ங்கிறது இங்க இருக்கு. மரம் அசைவதற்கு இடம் கொடுக்கும் ஆகாயம்ங்கிறது இங்க இருக்கு. வாயை திறந்து கொட்டாவி விட்டேன்னா வாய்க்குள்ள இருக்கிற ஆகாயம்ங்கிறது அதுக்குள்ள இருக்கு. ஆகாயத்துக்கு எத்தனை அவஸ்தாந்தர ஆசிரியத்துவம்! ஒரே ஆகாயம்னு சொல்லிட்டு போடுவோம். இடைவெளி. ஆகாயம்னா இப்படி யாரும் கை காட்டாதீங்க, தப்பான புரிதல். ஆகாசம்னா அங்க இருக்கிறது இல்ல. ஆகாசம்னா எங்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. என் மூக்குக்குள்ள இங்க வரல விட்டேன்னாலும் அதுவும் ஆகாசம்தான். என் வாயை திறந்து கொட்டாவி விட்டாலும் அதுவும் ஆகாசம்தான். நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிக்கும் கைப்பிடிக்கும் இடைவெளி இருக்கே, அதுவும் ஆகாசம்தான். எல்லாம் ஆகாசம். அதுக்கு எத்தனை மாறுதல்கள் இருக்கு பாருங்க. இடம் கொடுக்கும் ஆகாசம், இடம் கொடுக்காத ஆகாசம், இந்தந்த இடத்தில் இருக்கும் ஆகாசம், எல்லாம் நிலை வேறுபாடு. அதே போல மனத்துக்கும் நிலை வேறுபாடு உண்டா இல்லையா? நிறைய இருக்கு. ஆரம்பிக்கச்சே என்ன நிலையில மனசு இருந்ததோ இப்ப 7 மணிக்கு இருக்கான்னு தொடங்கறச்சே 6:35, இப்பதோ 7 காட்டுறது. 25 நிமிஷம் ஆயிடுத்தே, இன்னும் சீக்கிரமா முடிக்க போறாரா இல்லையா தெரியலையே. கவலைப்படலையா? கவலை வரும். நீ 8 ஆச்சுன்னா
வயறு பசிக்க ஆரம்பிக்கும், சாப்பிட்டு தான் வந்திருப்போம், இருந்தாலும் ஏனோ பசிக்கிறாப்புல இருக்குன்னுவா. பசிக்கிறதோ இல்லையோ, ஆனா பசிக்கிறா போலேன்னா எல்லாம் மனத்தின் வெவ்வேறு நிலைப்பாடுகள். மனத்துக்கு அவஸ்தாந்தர ஆசிரியத்துவம் உண்டு. ஒரு நிலையில இருக்கிறாப்பல் இருக்காது. ஆழ்வார் அப்படியே தமிழில் கூறினார், நில்லவா நில்லா நெஞ்சினை உடையேன். இந்த நிமிஷம் இருக்கிறாப்பல் அடுத்த நிமிஷம் இல்லையே. இந்த நிமிஷம் கோவிலுக்கெல்லாம் போனோம், கண்டிப்பா பெருமாள் அடைஞ்சிடணும், பக்தி ஒண்ணுதான் முக்தி கொடுக்கும், நன்னா தோன்றது, பண்ணணுங்கிறதெல்லாம் தோன்றது. அதெல்லாம் சனி ஞாயிறு மட்டும் தோன்றது. திங்கக்கிழமையானா தோணுமோன்னால் கார்த்தால தோணுமா? திருமங்கியாழ்வார் சொன்னா போலே, ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் அடைந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடும் அவர் தரும் கலவியே கருதி கார்த்தாலையான வேற எண்ணம், மாலையான வேற எண்ணம், மத்தியானமான வேற எண்ணம், எல்லாம் மனத்தில் மாறுதல் தானே. வேண்டியவர்களை பார்த்தா மனசு வேற மாதிரி நினைக்கிறது, வேண்டாதவனை பார்த்துட்டா வேற மாதிரி நினைக்கிறது. பல வெளிப்பாடுகள் இருக்கிறதுனால் மனமும் திரவியமே. அது வெவ்வேறு நிலைகளை அடைகிறபடியால் மனமும் திரவியம். இது அடுத்த கேள்வி. மனதுக்கும் அறிவுக்கும் என்ன வேறுபாடு? மனதுக்கு அறிவு உண்டா? இது கேள்வி. மனதுக்கும் அறிவுக்கும் ரெண்டும் ஒன்னா? மனசுங்கிறது ஒன்னா, அறிவுங்கிறது ஒன்னானால் இல்ல இல்ல. நேத்திக்கு தலைப்பு மனசு, இன்னைக்கு தலைப்பு அறிவு. அந்த வரைக்கும் கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் சுவாமி. நீர் என்ன ஒண்ணுன்னு சொல்லிட்டீர்? மனதும் அறிவும் ஒன்றானா ஒன்றே அல்ல. மனது வேறே, அறிவு வேறே. என்ன வித்தியாசம்? நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். மனம் என்பது படைக்கப்பட்டது, அனித்தியமானது, சாத்திக அகங்காரத்திலிருந்து படைக்கப்பட்டது. ஆனா அறிவு படைக்கவே படாதது, நித்தியமானது, பிராகிருதம் அற்றது. பிரகிருதிங்கிறதுல தான் இது எல்லாமே உருவாருதுன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்க போற புத்திங்கிற அறிவு பிராகிருதமே அல்ல. அறிவு என்பது அப்ராகிருத்தம்னு போட்டுங்க. புத்தினாலே அப்ராகிருத்தம். எது அப்ராகிருத்தம் நேற்றுக்கு சொன்னேன். ஆத்மா அப்ராகிருத்தம், பரமாத்மா அப்ராகிருத்தம், ஞானமே அப்ராகிருத்தம். இது எல்லாமே ஒரு பிராகிருத பொருள் அல்ல. முக்குணங்கள் தீண்டாதது, பிரகிருத்தியிலிருந்து உருவானவையே அல்ல. ஆனா மனசு பிரகிருத்தியிலிருந்து உருவானது. பிரகிருத்தியிலிருந்து உருவானதுன்னு உடனேயே நமக்கு என்னென்னலாம் புரிஞ்சிடும். அப்படின்னாலே அது நித்தியம் இல்லே, அனித்தியம்னு முதல்ல தெரிஞ்சிடும். பிரகிருத்தினாலே ஒரு நாள் அழியத்தான் போகிறது. எப்ப அப்ராகிருத்தமோ அழிவில்லாதது முதல். பிரகிருத்தியால் ஆக்கப்பட்டதுனாலே முக்குணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா ஞானத்துக்கு முக்குணம் கிடையாதுன்னு போட்டுங்க. ரொம்ப நல்ல செய்தி. ஞானத்துக்கு சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ங்கிறது ஞானத்தை பீடித்து கொண்டிருக்குமான இருக்காது. ஆனா உடம்பு முழுக்க முக்குணம் இருக்கும், மனசு முழுக்க முக்குணம் இருக்கும். ஞானத்துக்கு முக்குணம் கிடையாது. 3 குணங்கள் பாதிக்கப்படாது, அது கிடையாது. நித்தியமானது அறிவு, அனித்தியமானது மனசு, உருவாக்கப்படாதது. அப்படின்னா பிராகிருத்தமே அல்ல, அப்ராகிருத்தமானது அறிவு. ஆனா பிராகிருத்தம் சாத்திக அகங்காரத்திலேருந்து உருவானது மனம். அதனால இதற்கு அதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது ரெண்டும் ஒண்ணும் நினைச்சுட வேண்டாம். கீழே நாம பார்த்தது ஹிருதயத்துக்கும் மனத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. ஆனா இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மனத்துக்கும் புத்திக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. என்னான்னு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். மனம் என்னது, புத்தி என்னது. அட்டவணை ஆட்டம் எப்பவுமே சுருக்கமா எழுதினா நன்னா ஞாபகத்துல இருக்கும். 3 விஷயம் பார்த்திருக்கோம். பிராகிருதம், முக்குணம், அனித்தியம். பிராகிருத்தமானது, அதனால படைக்கப்பட்டிருக்கு. எப்ப படைக்கப்பட்டதோ அனித்தியம், நித்தியமானதல்ல. எப்ப பிராகிருத்தமோ முக்குணம். இந்த 3 மனசை பொறுத்தது. ஆனா அறிவுன்னு எடுத்துட்டால் அப்ராகிருத்தமா இருக்கும், முக்குணமயமாக இருக்காது, நித்தியமாக இருக்கும். ஒவ்வொரு ஜீவனும் நித்தியம். அவனுக்கு இருக்கிற அறிவு ரொம்பவே நித்தியம். அப்படியா நாம யோசித்து பார்க்கணும். அறிவு நித்தியம், புத்தி நித்தியமா இருக்கா? அப்பப்ப வராப்புல இருக்கே, போறாப்புல இருக்கே. குழந்தைகளுக்கெல்லாம் அறிவு ரொம்ப குறைவா இருக்குங்கிறோம், வயசானா அறிவு வளர்றதுங்கிறோம், அறிவே இல்லாத ஜந்துங்கிறோம் சொல்றோம். அதெல்லாம் ஏன் அப்படி சொல்றோங்கிறத கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். புத்தி விஷயமா வரச்சே பார்ப்போம். நல்ல புத்தியும் மனமும் ஒன்றான்னு கேட்டால் இல்லை, இது வேற அது வேறதான். இதற்கு நித்தியமா இருக்கும், அப்ராகிருத்தமா இருக்கும், முக்குணங்கள் தீண்டாததாக இருக்கும். இதெல்லாம் அறிவு. பிராகிருத்தமா இருக்கும்,
அனித்தியமா இருக்கும், முக்குணங்கள் தீன்றதா இருக்கும். இதெல்லாம் உண்டானது மனதுக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம் நேத்தி பார்த்துக்கோ, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப பத்த ஜீவனா இருக்கமா, எல்லாரும் சம்சாரத்துல பிறந்து பாப புண்ணியங்களாகிற கர்மங்களால உழன்று கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்துக்கு ஆத்மாவிற்கு இருக்கிற ஞானம் வெளிப்படணும்னால் மனது இருந்தால் தான் வெளிப்பட முடியும். மனசுங்கிற கதவு மூலம்தான் ஞானம் போகும். கண்ணு காது மூக்குங்கிற கதவு இருந்தா தான் அந்த ஞானம் வெளியில போகும். ஆனா வைகுந்தத்தை அடைந்து விட்டால் மனம் இல்லாமலே சிந்திக்கலாம், கண்ணு காது இல்லாமலே பார்க்கலாம், தொடலாம், முகரலாம், சுவைக்கலாம். ஏனால் எப்படியுமே ஞானத்தை வச்சுட்டு தானே இத்தனையுமே பண்ண போறோம். ஒரு விஷயத்தை கிரகிக்கிறோம்னு சொன்னா ஞானம் தான் நமக்கு கிரகிச்சு கொடுக்கணும். ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறோம். அந்த உடம்பும் பிராகிருதமான உடம்பு, அப்ராகிருதமான உடம்பு இல்ல. அங்க போனா அப்ராகிருத உடம்பு, இங்க இருந்தா பிராகிருத உடம்பு. இதற்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் ஆத்மாவுடைய ஞானம் தானா ஒண்ணும் பண்ண முடியாது. மனதின் மூலமா போய்தான் காரியத்தை நடத்தி ஆகணும். இதுதான் மனத்துக்கு ஞானத்துக்கு இருக்கிற தொடர்பு. வேற வழி இல்லாம சிறை கைதிய போல இது இருந்தா தான் வெளியில போக முடியும் என்று இருக்கிறது. நேற்றுக்கு மற்றொரு உதாரணமும் சொன்னேன். வீட்டுக்குள்ள பொருள்களும் மனுஷர்களும் இருக்கா, அதுக்கு ஒரு வாசல் இருக்கு. வீட்டுல இருக்கிற பொருளோ மனுஷர்களோ வாசல் வரைக்கும், வாசல் வழியா போயிட்டு வரா. அந்த மனிதர்களும் பொருளும் இருக்கிறது எங்கே? வீட்டுல. ஆனா வாசல் இல்லாட்டா வீட்டுல இருந்து வெளியில போக முடியுமா? முடியாது. அத போல் ஞானம்ங்கிற பொருள் இருக்கிறது ஆத்மாவிடத்தே. ஆனா மனதுங்கிற வாசல் இல்லாட்டால் இது போக முடியாது, வர முடியாது. அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய ஞானம் இப்போ நாம இந்த சம்சாரத்துல பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறச்சே கட்டுப்பட்டு இருக்கும். ஆனா வைகுந்தத்துக்கு போயிட்டால் பகவான் ஒரு நாளும் கண்ணு காது மூக்கால பார்க்க வேண்டியதே இல்லை. ஆனா அவருக்கு இருக்குமா இருக்காதனால் அழகுக்காக அலங்காரத்துக்காக வைகுந்தநாதனுக்கும் கண்ணு காது மூக்கு இருக்கும். அழகா இருப்பார், ராமநாட்டா இருப்பார், கண்ணநாட்டா இருப்பார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக. நடுவுல பகவான் எழுந்துருளி இருந்து, இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கம் பூதேவி நீலாதேவி நாச்சியார், எல்லாரும் அழகா எழுதிருக்கா. கண்ணால கண்ணு குளிர கட்டாட்சிக்கிறார், கண்ணால் எல்லாரையும் பார்க்கிறார், கை அப்படி வச்சுட்டு இருக்கார். ஆனால் அபாணி பாதகா ஜவனோ கிரகீதா, இங்க இருக்கிறவர் அங்க போவதற்கு கால் தேவையில்லைங்கிறது, உலகத்தை இப்படி தூக்குவதற்கு கை தேவையில்லைங்கிறது, உங்களை பார்த்து இங்க வான்னு சொல்றதுக்கு கண்ணு தேவையில்லைங்கிறது. அப்ப எல்லாத்தையும் எதனால் கிரகிப்பார்? ஞானத்தாலே. அந்த லோகத்தில் இருக்கிறச்சே ஞானம் நேர எல்லாத்தையும் கிரகித்து விடும். இந்த லோகத்திலையும் ஞானம் தான் எல்லாத்தையும் கிரகிக்கும். ஆனால் கர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறபடியால் மனம் புலன்கள் மூலமாகத்தான் கிரகிச்சாகணும், இல்லைன்னா வழி இல்லை. இதுதான் ஞானத்துக்கும் மனசுக்கு இருக்கிற சம்பந்தம். அடுத்த கேள்வி, முக்கரணங்களில் மனசனுடைய முக்கியத்துவம் யாது? மனம், மொழி, மெய் அப்படின்னு 3 கரணங்கள். மனசு சிந்திப்பதற்காக, மொழி பேசுவதற்காக, மெய் காரியங்களை செய்வதற்காக. இதைத்தான் மனோவாக்காயம்னு சொல்றோம். ஆண்டாள் சுலபமா திருப்பாவை 5வது பாசுரத்தில் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. வாயினால் பாடிங்கிறது வாச்சிக்கம், மனத்தினால் சிந்திக்கங்கிறது மானசம், தூமலர் தூவி தொழுதுங்கிறது காய்கம். இந்த 3ல எது பிரதானம்? மனசுக்கு முக்கியத்துவமா, வாக்குக்கு முக்கியத்துவமா, உடம்புக்கு முக்கியத்துவமானா 3மே முக்கியம்தான். ஆனாலும் இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு எதுக்கு காரண காரிய பாவம்னு பாருங்க. எது காரணமா இருக்கும், எது காரியமா இருக்கும்? குடத்துக்கு பெருமையா மண்ணுக்கு பெருமையானா என்ன சொல்லுவீள்? சங்கிலிக்கு பெருமையா தங்கத்துக்கு பெருமையானா என்ன சொல்லுவீள்? சங்கிலி ரொம்ப நன்னாத்தான் இருக்கு சுவாமி, அதனால முகப்பெல்லாம் வச்சிருக்கு, நல்லா இருக்கு. தங்கம் இல்லாட்டா பண்ண முடியுமா? காரணம் தான் என்னைக்கு முக்கியம். காரணத்திலிருந்து தான் காரியம் வரும். ஒரு செயலை செய்கிறோம் என்றால் பேசித்தான் செய்யணும். ஒரு செயலை செய்கிறோம் என்றால் நினைத்தால் தான் செய்ய முடியும். நான் நினைக்காட்டா எப்படி செய்வேன்? இப்போது பேசி கொண்டிருக்கிறேன், இன்னத்தை பேசணும்னு அரக்ஷணமாவது நான் நினைக்கணும். மனதார நினைச்சுட்டு தான் வாயார பேசணும். பேசறதுக்கு தகுந்தாப்புலதான் கை அசைக்க முடியும். இப்ப நான் பேசல, வெறுமை இருக்கேன், இப்படின்னு மட்டும் கையாட்டினேன், என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன தோணும்? இவர் என்ன உண்மைனாது எது கை அசைக்கிறாருன்னு தோணும். இதே நான் பேசிட்டு கை அசைச்சிருந்தா, ஓஹோ பேசுறார், அது கை அசைக்கிறார். ஆனா இந்த ரெண்டும் உங்க கண்ணுக்கு தெரியறது. நான் உள்ளத்துல நினைச்சா தான் பேசுறதுக்கு முடியும்.
இப்ப நீங்கள்லாம் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனா பேசல. அதுக்குன்னு உபன்யாசகர் ஒருத்தர் பேச எல்லாரும் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இப்ப நீங்க நினைக்கலாம், நினைத்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச அப்புறம் பக்கத்துல இருக்கிறவளோட பேசிட்டு இருக்கலாம். இப்பவே பேசக்கூடாது, இப்ப உபன்யாசகர் தான் பேசலாம். அப்ப மனசு ஒண்ணு நினைக்கிறது, வாக்கு ஒண்ணு பேசுறது, கை ஒண்ணு செய்யறதுனால் இந்த மூணில் எது முதன்மை பெற்றது? மனதார நினைத்ததுதான் முதல். அதனாலதான் மனப்பூர்வோ வாகுத்தரகான்னு சொல்லுவார்கள். மனம் முதல்ல நினைக்கும், அதைத்தான் வாயானது பேசும், பேசினத்தான் கையானது செய்யணும். நாங்க பேசினதெல்லாம் பண்ணிடுவோம், பண்ணினதெல்லாம் தான் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு ரொம்ப நாளா ஏதோ காதுல விழுந்துட்டே இருக்கு. மனதாத என்ன நினைக்கிறோமோ, நினைத்ததா இருந்ததுன்னா தான் பேசுவோம், என்னத்தை பேசியிருக்கோமோ அத்தான் செய்வோம்னால் இந்த மூணுத்துக்குள்ள எது காரணமாயிடுறது? மனம்தான் காரணமா இருக்கு. அந்த நினைவுனாலதான் பேச்சு வருது, அந்த பேச்சினாலதான் செயல் வருகிறது. இது ஒரு பெருமைன்னு வச்சுக்கோ. இன்னொன்னு, இந்த மூணுத்துக்குள்ள வலிமை மிகுந்ததோ அதிகமான ஆற்றல் கொண்டதோ எது? செயலா, பேச்சா, நினைவா? செயல் தான் இருக்கிறதுலயே குறைச்சல். அதை விட பேச்சு எல்லாம் பேசலாம் சுவாமி, பண்ணி பார்த்தா தெரியும் சொல்றோமா இல்லையா? அதுல இருந்தே பேச்சுக்கு அதிகமா சக்தி இருக்கு, என்ன வேணும்னாலும் பேசிடலாம். ஆனா பண்றது குறைச்சலா தான் பண்ண முடியும். இன்னும் அதை விட பேசினா கூட நீங்கள் என்ன நினைத்து கொள்வீர்களோன்னு ஜாகிரதையா இருப்பேன். நான் நினைக்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியாது இல்லையா? எதை வேணும்னா நினைச்சுட்டே இருப்பேன். நான் நினைக்கிறத நீங்க தடுக்க முடியாதே. சுதந்திரமே என்ன சொல்றா? பேச்சு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, கூடவே செயல்பாட்டு சுதந்திரம் இருக்குன்னு எங்கேயா நீங்க படிச்சிருக்கீங்களா? என்ன அப்புறம் எல்லாரும் செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டாள்னா அதனாலதான் அந்த செயல்பாட்டு சுதந்திரத்தை பத்தி ஒருத்தரும் பேசுறதே இல்லை. கருத்து சுதந்திரம்னா நினைச்சிட்டு போயிடலாமே, பேச்சு சுதந்திரம்னா பேசிட்டு போயிடலாமே. செயல் சுதந்திரம்னு எங்கேயான ஊடகங்கள்ல வருதா பாருங்க, சொல்லவே மாட்டா. ஏன்னா அதுதான் காரியம் பயன்பட போகிறது, ஆனா செய்ய மாட்டோம். மனசுக்கு இருக்கிற இடம் எத்தனைய வேணும்னா எவ்வளவு நேரம் வேணும்னாலும் அடைக்கலாம் அடைக்கலாம் அடைச்சுட்டே இருக்கலாம். எத்தனைய வேணும்னா நினைக்கும். 108 விதேசங்களையும் இங்கே இப்ப புத்திய பத்தி கேட்டுண்டே மனசை பட்டு கேட்டுண்டே ஒரு தடவை நீங்க பிரயாணம் பண்ணிட்டு வரலாமா? போலாமே. உங்களுக்கு இடம் தெரியுமே, இந்த வழியினால இப்ப போற மாதிரி, இப்ப திருக்குடந்தைக்கு போற மாதிரி, பக்கத்திலேயே உப்புலிய பொங்கல் போற மாதிரி, அந்த பக்கம் போய் திருச்சேர சேவிச்சா மாதிரி நினைச்சுக்கலாமே. இங்கேயே உட்காந்து மனசு போகாதானே? அதனால எத்தனை வேணும்னாலும் மனசு நினைச்சுடலாம். ஒரு க்ஷணத்துக்குள்ள கூட 10 விதேசத்துக்கு போயிட்டு வரும். ஆனா நீ எந்தெந்த விதேசத்துக்கு மனசார போயிட்டு வந்தேன்னு சொல்லுன்னு கேட்டீன்னு வச்சுங்க, நான் அப்புறம் ஒவ்வொன்னா தான் சொல்லணும். அது ஒரே வினாடிக்குள்ள 10 இடத்துக்கெல்லாம் போயிட்டு முடியாது. வாய் அதை பேசுறதுக்கு ஒரு நிமிஷமாவது ஆகும். அடுத்தது போயிட்டு வான்னு சொல்லுங்க, அது கிளம்பினா 10 நாள் ஆகும். அதனால மனதளவுன்னு நினைக்கிறது தான் அதிக சக்தி வாய்ந்தது. நிறைய இடம் இருக்கு, எத்தனை போட்டாலும் பிடிக்கும். இத்தனைக்கும் கை கால்லாம் இடம் அதிகம், பேச்சாவது வாய் இவ்வளவு பெருசு தெரியறது, மனசு ஒண்ணுமே இல்லை, இத்தனும் தெரிய கூட இல்லையே. ஆனா அதுக்குத்தான் இத்தனை ஆற்றல், அதுக்குத்தான் இத்தனை தூரம் நினைக்கக்கூடிய சக்தி. அதுக்கப்புறம் மனசை காட்டிலும் கொஞ்சம் குறைவு வாக்கு, அதை விட குறைவு செயல். இதிலே ஒரு சுத்திய பத்தி சொல்லுவா. எத்தி மனசா தியாயதி தத் வாச்சா வததி, எத் வாச்சா வததி தத் கர்மணா கரோதி. எதை மனசார நினைக்கிறானோ அதை வாயால் பேசுகிறான், எதை வாயால் பேசுகிறானோ அத்தை செயலால் செய்கிறான். இப்படின்னு சொல்லிவிட்டு மனசேகம் வச்சசேகம் கர்மண்ணேகம் மகாத்மனாம். மனசன்யது வச்சசன்யது கர்மண்யன்யது துராத்மனாம். மகாத்மாக்களுக்கும் துராத்மாக்களுக்கும் வேறுபாடு சொல்றா. எதை நினைக்கிறோமோ அதையே பேசி, எதை பேசினேனோ அதையே செய்தா மகாத்மா. ஏதோ ஒன்ன நினைத்து வேறொன்ன பேசி இன்னொன்னு செஞ்சுட்டு போயிட்டா துராத்மா. நானே 10 விஷயத்த நினைக்கலாம், 8 விஷயத்த பேசிவிடலாம், 6 தான் பண்ண முடியுமா இருக்கும். ஆனா கடைசியில பேர் என்ன வரும்? நினைச்சதெல்லாம் பேசிட்டு போயிடுவார், பண்ண மாட்டார். இப்படின்னு ஆயிடும் இல்லையா? அதுக்கு என்ன வழி? 10 நினைக்கிறதுக்கு சக்தி இருக்கு, 8 தான் பேசுறதுக்கு சக்தி இருக்கு, 6 தான் செய்யறதுக்கு சக்தி இருக்குன்னால் அப்படியே தலைகீழ போட்டுங்கோ. எத்தனைய செய்யறதுக்கு சக்தி இருக்கோ அவ்வளவுதான் பேசணும்னு வச்சுப்போம். எவ்வளவு பேசறதுக்கு சக்தி இருக்கோ அவ்வளவுதான் நினைக்கணும்னு வச்சுப்போம். இத பண்ணா சுவாமி மனசுல இப்ப 4 இடம் காலி ஆயிடுமே. ஏன்னா மனசுல 10 நினைச்சேன் இல்லையா, இப்ப 6 தானே நினைப்பேன். அதே மாதிரி வாக்குல 2 இடம் காலி ஆயிடுமேனால் ஆகட்டுமே. நான் விஷ்ணு சாஸ்திர நாமம் சொல்றதுக்கு நேரம் போறலேன்னு சொன்னோம் இல்லையோ, இப்ப 2 கிடைச்சுடுத்தேன்.
பகவான தியானம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னோமா, 4 கிடைச்சுடுத்தே. இதுதான் மனசை ஒழிச்சு விடுறதுங்கிறது. அழுக்கெல்லாத்தையும் எடுத்து போடு. வீட்டுல குப்பை சத்தையை வச்சுண்டு என்னைக்கோ 10 வருஷம் கழிச்சு யாரானு கடுதாசி போட்டிருந்தாள்னா அதையும் ஜாகிரதையா பரண்ட வச்சுட்டு இருப்போம். யாரான ஒரு சுவாமிய வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம். அவர் வர்ற அன்னைக்கு கிடுகிடுன்னு எல்லாத்தையும் ஒழிச்சு போடுவோம். எல்லாத்தையும் தூக்கி வாசல்ல போட்டுருவோம். அவர் வந்தார், ஒரு நாள் தங்கியிருந்தார், புறப்பட்டு போயிட்டார். இனிமே எப்ப இதை ஒழிக்கலாம்னால் இந்த சுவாமிய மறுபடியும் வர சொல்லணும். அப்படின்னா தான் பரன்ல இருக்கிறதெல்லாம் மறுபடியும் இறங்கும். எதையா இருந்தாலும் அழுக்கு கொண்டு வச்சுட்டே இருக்கிறதுல ஆசை. ஆனா அப்பப்ப மனசுலயா இருக்கட்டும் பேச்சிலையா இருக்கட்டும் அழுக்குகள் எல்லாத்தையும் களைய வேண்டும். அதனாலே மனசுங்கிறது 3 கரணங்களுக்குள்ளே முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனெனில் அதுதான் காரணமாக இருக்கிறபடியால். 2வது, அதுக்குத்தான் சக்தி அதிகம் இருக்கிறபடியால். அதுதான் மற்றவற்றையும் நிர்வகிக்கிறபடியால். இதுதான் எத்வி மனசா தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மணா கரோதி. இனி அடுத்தது பார்ப்போம். முக்குணங்களுக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு? இப்பதான் சொன்னேன், முக்குணங்களும் ஒரு நாள் ஆத்மாவை பாதிக்காது. ஞானத்துக்கு முக்குணங்கள் இல்லை. ஏன்னா அது எல்லாமே அப்ராகிருத்தம் ஆயிடுச்சு. பிராகிருத்தம்னு இருந்தா தான் முக்குண பாதிப்பு. ஏனால் பிரகிருதியில் முழுக்க இருக்கிறது முக்குணம். சத்தம் ரஜஸ்தமயிதி குணாகா பிரகிருதி சம்பவாக. சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் 3ம் பிரகிருதியில் இருப்பவை. பிரகிருத்தியிலிருந்து என்ன பொருள் உருவாயிருந்தாலும் எல்லாமே சத்தம் ரஜஸ்தமசால தான் இருக்கும். ஆத்மா பிரகிருத்தியால் உருவாக்கப்பட்டது அல்ல. பரமாத்மா பிரகிருத்தியால் உருவாக்கப்பட்டவர் அல்லர். ஞானம் பிரகிருத்தியால் உருவாக்கப்பட்டவர் அல்ல. ஏன் அவ்வளவு? இந்த 3ம் உருவாக்கப்பட்டவையே அல்ல. நித்தியம்னு பார்த்துட்டோமே. ஞானமும் நித்தியம், ஆத்மாவும் நித்தியம், பரமாத்மாவும் நித்தியம்னால் உருவானது ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் இல்லைங்கிறதே இல்லை. அப்படி இருந்துட்டாலே முக்குணத்தினுடைய பாதிப்பே இருக்காது. ஆனா மனசுக்கு கண்டிப்பா முக்குணத்தின் பாதிப்பு உண்டு. பிரகிருத்தியிலிருந்து தான் சாத்விக அகங்காரம் வந்திருக்கு. சாத்விக அகங்காரத்திலேருந்து மனசு தோன்றி இருக்கிறபடியால் முக்குண பாதிப்பு இருக்கும். அதனால முக்குணங்களுக்கும் மனசுக்கும் தொடர்பு என்னன்னு சொன்னால், காரணத்தில் இருக்கக்கூடிய முக்குணங்கள் காரியமா இருக்கக்கூடிய மனசுல நிறைந்திருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. சாத்விகர் அதுல ஒரு கேள்வி மட்டும் வேணும், இருக்கட்டும். இது என்ன, எங்கோ பெருமாள் படைக்கும் போது முக்குணமயமா மனசை படைச்சிருக்கார், அவ்வளவுதானே. உடம்பு முழுக்க முக்குணம் இருக்கு, மனசு முழுக்க முக்குணம் இருக்கு. அதை என்னவா மாத்திக்க பார்க்கலாம். பொதுவா ஒண்ணு சொல்லுவார்கள், மனிதர்களுக்கெல்லாம் முக்குணங்களும் சமமா படைக்கப்படுறோம். தேவர்கள் எல்லாம் சத்துவகுணம் கூட இருந்து படைக்கப்படுறா. அசுரர்கள் எல்லாம் ரஜோகுணம் கூட இருந்து படைக்கப்படுறா. ராட்சசர்கள் எல்லாம் தமோகுணம் கூட இருந்து படைக்கப்படுறா. அப்படின்னா பிரகலாதன் பிறக்கும் போதே உடம்பு முழுக்க அவனுக்கு ரஜோகுணம் இருந்திருக்கணுமா? அவன் பிறவியின்படி அப்படிதான் இருந்திருக்கணும். விபீஷணன் பிறக்கும் போதே உடம்பு முழுக்க அவனுக்கு தமோகுணம் இருந்திருக்கணுமா? அவன் ராட்சச பிறவி தானே. ஆனால் பரம பக்தனா ராமனிடத்துல சரணம்னு வந்துட்டானே. பிரகலாதன் அவனுக்காக நரசிம்ம பெருமானே தோன்றிவிட்டாரேனால் உடம்புல இருக்கிறது அவர்களால மாற்ற முடியாது. அது பிறவியினாலே ஏற்படக்கூடியது ரஜோகுணம், பிறவியாலேயே ஏற்படக்கூடியது சத்தகுணம், பிறவியாலேயே ஏற்படக்கூடியது தமோகுணம். என்னத்தை மாத்திக்கலாம்னால், தியானத்தால் இடைவிடாமல் பெருமான சிந்தித்ததால் மனசுல இருக்கிற சத்தம் ரஜஸ் தமச ஏற்றத்தாழ்வ மாத்த முடியும். உடம்புல இருக்கிறத மாத்துறது ரொம்ப கஷ்டம். விஸ்வாமித்திரர் மாத்தினார். அவர் க்ஷத்திரியரா இருந்திருந்தா கூட அவருக்கு ரஜோகுணம் கூட இருந்தாலும் தபஸ் பண்ணி பண்ணி சத்தகுண நிஷ்டரா மாறி அதனால பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் பெற்றுட்டார். நாம எல்லாம் என்ன பேசிக்கிறோம்னால், க்ஷத்திரியரா பிறந்தவர் பிராமணர் ஆயிட்டார், க்ஷத்திரியரா இருந்தவர் பிராமணர் ஆயிட்டார்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உடம்புல இருக்கிற ரஜோகுணத்தை மாத்தி சத்தகுணம் ஆக்கியிருக்கார். அதுதாங்க நடந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன் அது நமக்கு புரிய மாட்டேங்கிறதுனால், அப்படின்னா பிராமணர்கள்லாம் சத்தகுணத்தோட தான் இருக்கணுங்கிறதே புரியலையே. அதனாலதானே மேல எதுவுமே புரியல. அப்படின்னா அவர் சத்தகுணத்தோட இருந்திருக்கணும், க்ஷத்திரியர்கள்னா ரஜோகுணம் கூட இருக்கணும், அப்புறம் வைசியர்கள்னா ரஜஸ் தமஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், அப்பது 4வது வர்ணம்னா தமோ குணம் இருக்கணும்னு ஒரு சட்டம். அதன்படிக்கு இப்ப இருக்கமா போறமானால் அப்படி இருக்கல. ஆனா ஒண்ணு நிச்சயம் பண்ணலாம், உடம்புல இருக்கக்கூடிய சத்தம் ரஜஸ மாற்ற முடியாவிடனும் மனசுல இருக்கக்கூடியதா மாத்தலாம். அதத்தான் விபீஷன் சாதித்தார், அதத்தான் பிரகலாதன் சாதித்தார். அவ்வளவு ஏன் அவ உடனே ராட்சசன் அசுரன்னு தேடின்னு போண்டான். அதைத்தான் நாம ஒத்தொத்தருமே சாதிக்கணும். இங்க ஒன்னும் ராட்சசனா இல்லாதனால எங்கிட்ட தமோகுணம் குறைஞ்சு போச்சா, நான் அசுரனா இல்லாதனால எங்கிட்ட ரஜோகுணம் தான் போச்சு. நிறைய இருக்கு.
தேவர்களா இருந்தா கூட சத்தகுணம் இருக்கும். நம்ம இடத்துல முக்குணங்களும் உள்ளன. அதுல 2 குறைக்கணும், 1 உயர்த்தணும். அது சரீரத்துல பண்ணுவது துர்லபமாக இருந்தாலும் மனதளவில் அவசியம் சாதிக்கலாம். அதற்கு வழி உண்டுன்னு தெரிந்து கொள்வோம். சத்வம் ரஜஸ்தமயிதி குணாக பிரகிருதி சம்பவாக. பிரகிருத்தியிலிருந்து ஏற்பட்ட முக்குணங்கள், அந்த முக்குணங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. மனசுக்கும் தொடர்பு உண்டானால் மனது ஆக்கப்பட்டதே முக்குணத்தாலதான். சரி, அதை மாத்தலாம்னு சொன்னீரே, என்னமா மாத்தலாம்? ஒரு இடத்துல ஒரு சாயம் பூசி வச்சிருக்கோம். இதுக்கு இப்ப நீல சாயம் பூசி இருக்கா, அடிங்க இதை சகப்பு சாயமா மாத்தணும்னு வச்சுங்க. மேல சிவப்பு அடிச்சுட்டே இருக்கணும். வெள்ளையா இருக்கிறதுல இருந்து சகப்பு சாயம் பூசிடுறது சுலபம். ஆனா ஒண்ணு நீளமாவோ மஞ்சளாவோ இருந்ததுன்னா அதை முதல்ல அடிச்சு மாத்தி 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 கொண்டு அப்புறம் சிவப்பு சாயத்தை கொண்டணும் இல்லையா? நம்ம மனசுலயும் 3 சாயம் இருக்கு. சத்வம்ங்கிறது வெள்ளை சாயம், ரஜஸுங்கிறது சகப்பு சாயம், தமசுங்கிறது கருப்பு சாயம். இந்த 3 இருக்கு. இதுல வெள்ளை சாயத்தை கூட்டணும், மற்ற 2 சாயத்தையும் குறைக்கணும். குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வெந்நீரா இருக்கு, தண்ணீரை ஆக்கணும். என்ன செய்யணும்? தண்ணீர் பச்சை ஜலத்தை சேர்த்துட்டே இருக்கணும். கொட்ட 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 வெந்நீர் அப்படியே குறைஞ்சு போய் பச்சை ஜலம் தண்ணுன்னு குளிர்ச்சி ஆயிடும். அதை போல சகப்பை குறைக்கணும், கருப்பை குறைக்கணும், வெளுப்பை கூட்டணும்னால் எங்கேயான ஒரு இடத்துல ரொம்ப சத்தகுணம் இருக்கிறதுக்கு ஒரு ஊற்று இருக்கணும். சத்தகுணமா ஒரு ஊற்று இருக்கணும். அதை நான் இந்த மனசோட மேல 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 பூசணும். பூச பூச என்ன ஆகும்? நீல சாயத்தை பூச பூச மெதுவா மாறி 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 நீளமாகுமா? வெள்ளை சாயத்தை பூச பூச வெள்ளையாகுமா? அத போல எங்கேயான ஒரு இடத்துல சத்துவமாவே ஒரு தத்துவம் இருக்கணும். வெறும் சத்துவகுணமயமா மட்டும் இருக்கணும். அதை வச்சு இந்த மனசை பூசிண்டே இருக்கணும். பூசின்னு இருந்தா மெதுவா அதுல இருக்கிற ரஜஸும் தமசும் குறைந்து சாத்திகமான மனசாயிடும். இப்ப அதுக்கு அடுத்ததை தேடணும். எந்த இடத்துல சத்துவகுணம் மட்டும் இருக்கிற தத்துவம் இருக்கு தேடுவோம். எங்க சுத்தி பார்த்தாலும் மறுபடியும் முக்குணமயமான தத்துவம் தானே இருக்கும். எல்லாமே பிராகிருதம் தானே, பிரகிருத்தியால் ஆக்கப்பட்டது. இத்தனைக்குள்ளே எந்த இடத்துல சத்துவகுணம் மட்டும் இருக்கிறத தேடுறது? பாக்கி இருக்கிறது எது? ஞானம். அதுல முக்குணம் கிடையாது. ஆத்மா திண்டாடுறதே நான் தான். இதுக்கு மேல என்னையே வச்சு என்ன பூசிக்கிறதா? அதனால வழியே இல்லை. பாக்கி இருக்கிறது ஒருத்தர் பரமாத்மா. அவர் சுத்த சத்தமயமாய் ரஜோகுண தமோகுணமே கலக்காதவராய் சாத்திகனாவே இருக்கார், சத்துவமயமாவே இருக்கார். அப்படின்னா சத்துவகுணத்தினுடைய மொத்த ஊற்று அவர். திரும்ப திரும்ப அவரை பத்தி தியானிக்க தியானிக்க மெதுவா இந்த ரஜோகுண தமோகுணம் குறைஞ்சுட்டே போகும், சத்துவகுணம் வளர்ந்துட்டே போகும். அப்ப வெள்ளை சாயத்தை பூசிவிடலாம். இப்படித்தான் பிரகலாதன் மாத்திருக்கான், இப்படித்தான் விபீஷணன் மாத்திருக்கான். இதே போல உடம்பையும் மாத்திடலாமானால் மாற்றலாம். முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா விஸ்வாமித்திரர் மாத்திட்டார். மாத்தலேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கடினம்னு சொல்ல வரேன். அவர் எங்கெங்க போய் மேற்க போய் தபஸ் பண்ணார், வடக்க போய் தபஸ் பண்ணார், தெற்க போய் தபஸ் பண்ணார். எல்லா இடத்துலயும் தோல்வி. ஒரு இடத்துக்கு போனார் 10 வருஷம் சந்தியாவந்தனமே மறந்து போயிட்டார். ஒரு இடத்துக்கு போனார் குழந்தையே பெற்று சகுந்தலை கையில வந்துட்டார். ஒரு இடத்துக்கு போனார் கோபத்தினால சாபம் கொடுத்தார், பண்ண தபஸ் எல்லாமே படுத்து. கடைசியா கிழக்க போய் தான் ஒழுங்கா தபஸ் பண்ணி ஆமா பிரம்ம ரிஷி. இதுல ஏதானும் ஒரு திக்குக்கு போய் 5 நிமிஷம் ஒரு உபன்யாசம் ஏதானும் சரியா புரியலேன்னு இருக்கட்டும், அடுத்த நாள் போக மாட்டோம். இதுதான் நம்மளுது. இப்படி இருக்கிற நாம போய் எப்படி விஸ்வாமித்திரர் ராஜ ரிஷியா இருந்தவர் பிரம்ம ரிஷியா மாறினார், கத்திரியடா பிறந்தவர் பிராமணரா மாறிவிட்டார், நானும் மாறுறேன். என்னால் விஸ்வாமித்திரர் படுற பாடு படுறதா இருந்தா சரி, அது மாறுறது துர்லபம். ஆனா இன்னொன்னு மாத்தலாம், மனதளவுல நிச்சயம் மாத்தலாம். மனசுல இருக்கக்கூடிய ரஜஸையும் தமசையும் குறைத்து சத்தகுணத்தை கூட்டணும். அதற்கு வழி பகவத் தியானம். ஏன்னா அவர் தான் சத்தகுணத்தினுடைய ஊற்று. ஒரு நல்ல சக்கரை கட்டி எடுத்துப்போம். சாதாரணமா வேதாந்தத்துல சொல்லச்சே சைந்தவ கனஹான்னு சொல்லுவா. சிந்துனா சமுத்திரம், சைந்தவம்னா சமுத்திரத்திலேருந்து உருவான உப்பு. உப்பு கட்டி எடுத்துங்க. வடை ஒண்ணு எடுத்துங்க. அடி எனக்கு பண்ண தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு திருஷ்டாந்தம் மட்டும்தான் சொல்றேன். ஒரு வடையை எடுத்துங்க, ஒரு உப்பு கட்டி எடுத்துங்க. நீர் எப்படி சொல்றீர்னா அடிய சாப்பிட்டு பார்த்திருக்கேன் அதனால சொல்றேன், பண்ண தெரியாதுன்னு சொன்னேன். வடை மேல முறமுறன்னு ஆயிருக்கும், உள்ளேயும் ஒழுங்கா தளிகை பண்ற தெரிஞ்சவாளா இருந்தா கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா அது சுமாரா தான் இருக்கும். வெளியில ஒரு மாதிரி இருக்கு, உள்ள ஒரு மாதிரி இருக்கா. ஆனா ஒரு உப்பு கட்டி எடுத்துட்டு உள்ள உப்பு குறைவா இருக்கும், வெளியில உப்பு கூட இருக்கும்னு எப்பவானு பாத்திருக்கீங்களோ? ஆகவே ஆகாது. உப்பு கட்டின்னு இருந்தா எந்த பக்கம் தொட்டாலும் எப்படி வெட்டினாலும் உப்பு தான் கரிக்கும். இதே மத்தது எதுவா இருந்தாலும் ஒரு கூட்டு
யாரான் 4 பேரை சாப்பிட்றதுக்காக ததியாராந்து கூப்பிட்டுருப்போம். வரேன்னவர் 4 பேருக்கு பதில் 5 பேர் வந்திருப்பார். இவன் 4 பேரை கூட்டா 40 பேருக்கு பண்ணி வச்சிருக்கணும். அந்த உள்ளம் இவங்கிட்ட இல்லை. 4 பேர்னு சொல்லியிருப்பா. அது அநேகமா ஒரு சின்ன பிள்ளைய கூண்டு வந்தாள்னா 3.5 கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சு இவன் பண்றது எல்லாத்தையும் குறைச்சலா பண்ணிட்டான். கரியமது ரொம்ப குறைச்சலா இருந்தது. வந்தவர்களும் 5 பேர் வந்துட்டா. என்ன செய்யலான்னு பார்த்தார். கரியமது கூட்டாக மாறிவிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம். அப்படி கொஞ்சம் ஜலத்தை சேர்த்து அது எதை இப்ப திருமாறினா மாறிவிடாதா? மாறினா ஓடும். அது கூட்டுன்னா கூடி இருக்கணும் இல்லையா? நமக்குள்ளேயும் கூட்டு ஒற்றுமை இல்லை, கூட்டுலயும் ஒற்றுமை இல்லை. அதனுடைய காய்கறி எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும், ஜலமெல்லாம் இன்னொரு இடத்துல ஓடிட்டு இருக்கும். இப்படி ஓடிட்டா என்ன ஆகும்? அதுல இருக்கிற உப்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ஒரு கட்டி உப்பு இங்க இருக்கும், மற்ற இடத்துல உப்பே இல்லாததா இருக்கும், சரியா கலப்படாது. வந்த அவசரத்துல நான் நேர வேணா கொஞ்சம் உப்பு போடுறேன்னு வேற வினையே வேண்டாம், நேரைய உப்பு சாப்பிடுவோம். இது எல்லாமே தப்பாப்படும். அந்த உப்பை பத்தி நான் சொல்லல, போடப்பட்ட உப்பை சொல்லல, உப்பு கட்டிய பத்தி சொல்லிட்டு இருக்கேன். உப்பு கட்டி எந்த பக்கம் வைத்து பார்த்தீங்கன்னாலும் உப்பு கரிக்கும். ஆனா மத்த எதுவா இருந்தாலும் இங்க கொஞ்சமா இருக்கு, அங்க கொஞ்சமா இருக்கு, அங்க கொஞ்சமா இருக்கும். எதுக்கா இது சொன்னேன்னால், சத்தகுண மயமாகவே ஒண்ணு இருக்கணும்னால் அப்ப உப்பு கட்டியில உப்பு மயமாவே இருக்கா, வேற எதுவுமே கலசாத இருக்கா? அத போல பரமாத்மாவிடத்தில் வேற துளியும் கலசாமல் சத்வம் சத்வம் சத்வம், வெறும் சுத்த சத்தமா இருக்கிறதுனாலே வைகுந்தமே சுத்த சத்துவம். 2 தத்துவம் சொல்லுவா. அச்சேதனத்தை 2ஆ பிரிப்பார்கள். ஒன்னுக்கு மிஸ்ர சத்துவம்னு பேரு, மற்றொன்னுக்கு சுத்த சத்துவம்னு பேரு. இது நாம கண்ணால பாக்குற எல்லாம் மிஸ்ர சத்துவம். சத்தம் ரஜஸ் தமசு 3 சேர்ந்து தான் இருக்கும். ஆனா வைகுந்தம் சுத்த சத்துவமா இருக்கும். பரமாத்மா சுத்த சத்துவம், ஜீவாத்மா சுத்த சத்துவம். ஆனா அவர் சிக்குண்டு இருக்கிறார். இந்த முக்குணமயமான பிரகிருதிக்குள்ள மாட்டின் இருக்கவே அவருக்கு எல்லா பாதிப்புமே தர. இதத்தான் நிஷ்கிருஷ்ட ஆத்மஸ்வரூபம். இதுல இருந்து விடுதலை அடைந்த ஆத்மாவை பார்த்தால் சுத்தமா இருப்பார், சத்தமயமா இருப்பார். அதனால் மனதை சாத்திகமா ஆக்கிக்கிறதுக்கு வழி இருக்குங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்தோம். அடுத்த முக்கிய கேள்வி, கர்ம வாசனா ருச்சி இதுக்கும் மனதுக்கும் தொடர்புண்டா? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பதிலும் ரொம்ப முக்கியமான பதில். அனாதி காலமா கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கமே, அந்த கர்மங்களால மனசு பாதிக்கப்படுமா? இல்ல அந்த கர்மங்களால புலன்கள் பாதிக்கப்படுமா? இல்ல கர்மங்களால புத்தி பாதிக்கப்படுமா என்றா 3ம் பாதிக்கப்படும். கண்ணன் கீதையில சொல்லும் போது, இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்ய அதிஷ்டானம் உச்யதே. காமம் இந்த 3ஐயும் பீடிக்கும், அதன் மூலம்தான் ஒருத்தன் துன்பத்துக்கு ஆளாகிறான்னு கீதாச்சாரியன் சாதிக்கிறார். காமம் 3ஐயும் பீடிச்சுக்கும். அதிஷ்டாதா, அதிஷ்டானம்னா என்ன? நான் உங்க வீட்டுல 4 நாள் தங்க போறேன்னு பொட்டி படுக்கை எல்லாத்தையும் வச்சுன்னு உட்காந்துட்டேன். சாமி 4 நாள்ல கிளம்பிடுவீரோ இல்லையோ? இது எப்போ நாள்? வாசப்படியோட நின்று பேசினா கிளம்ப போறாருன்னு அர்த்தம். கொஞ்சம் என்ன தள்ளிண்டு உள்ள ஊஞ்சல்ல உட்காண்டாருன்னா 2 நாள் ஆகும்னு அர்த்தம். தள்ளினுட்டு நான் படுக்க வேண்டிய உள்ள எதுன்னு கேட்டாருன்னா 1 வாரம் ஆகும்னு அர்த்தம். இப்போதைக்கு அவர் கிளம்பவே மாட்டார். சுவாமி எவ்வளவு தூரம் வீட்டை ஆக்கிரமிக்கிறோம். அதே போல நம்முடைய காமம், விருப்பம், பெரு விருப்பம் இருக்கே, அது இந்திரியங்களை எல்லாம் பீடிச்சுக்கும், மனதை பீடித்துக் கொள்ளும், அதே புத்தியையும் பீடித்துக் கொள்ளும். இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்ய அதிஷ்டானம் உச்சத்தை. அஸ்யன்னா எதை சொல்றார்? இந்த காமத்துக்கு 3ம் பீடிக்கும். காமம் 3ஐயும் பிடிக்கும். காமம் எங்கேன்னு வந்தது? காமத்தை ரஜோகுண சமுத்பவ, காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவ ஜகிதத்ரும் மகாபாஹோ. அர்ஜுனா உன் தோளை பார்த்தாலே எல்லாரையும் ஜெயிச்சிருவோம் போல் இருக்கே, ஆனா நான் ஒருத்தரை சொல்றேன், ஜெயிக்க முடியுமா பார். கண்ணன் கீதையை முழுக்க ஒரு நமிட்டு சிரிப்போடையே தான் சொல்லியிருக்கணும். ஸ்லோகத்தை எதை பார்த்தாலும் சரி, அவர் சிரிக்கிறார், சிரிக்கிறாரா, என்ன சிரிக்க வைக்க போறாரா தெரியல, ஆனா நன்னா சிரிச்சு பிரஹசன்னிவ பாரத ஆரம்பிக்கச்சேவே சிரிச்சுட்டே பேசுறதுக்கு ஆரம்பித்தார். இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. அதுல காமம் 3ஐயும் பீடிக்கும் அர்ஜுனா. அந்த காமம் எது தெரியுமோ? காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா. ரஜோகுணத்தினால பிறந்தது காமமும் குரோதமும். அப்படியே நீ கொஞ்சம் சுத்தி எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு பாருங்க. பிரகிருதி, பிரகிருத்தியில சத்தம் ரஜஸ் தமஸ் இருக்கு. பிரகிருத்தியிலேருந்து உருவாக்கப்பட்டது நம்ம உடம்பு. அப்ப உடம்பு முழுக்க சத்தம் ரஜஸ் தமஸ் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு ரஜோகுணத்திலிருந்து காமமும் குரோதமும் வருகின்றன. ஆக மொத்தத்துல நம்ம கிட்டே அந்த விட்டு பிரியாத நண்பர்கள். நம்ம மூலப்பொருளே அதுதான்.
நம்ம பண்ணப்பட்ட பொருளே ரஜோகுணம். அப்பனா கூடவே காமமும் குரோதமும் வந்துட்டு தான் இருக்க போறது. அந்த காம குரோதங்களை வைத்துத்தான் பெருமாள் ஆட்டி படைக்கிறார். நம்ம கர்மத்துக்கு தகுந்து, பண்ணிருக்கிற பாவத்துக்கு தகுந்து, புண்ணியத்துக்கு தகுந்து நம்முடைய கர்மா என்பது காமத்தை உருவாக்கி அந்த காமம் இந்திரியங்களையும் மனதையும் புத்தியும் பீடிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கேட்டா சுவாமி கொஞ்சம் தலை சுத்தராப்பல் இருக்கேன்னால், இதுக்கு தான் இந்த வம்பெல்லாம் தெரியாட்டா கூட அதை சத்திகம் ஆக்கணும்ன்ற அளவு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இது உள்ள எப்படி எல்லாம் வேலை செய்யும்னால், படி இதுல பேசிட்டு இருக்கேன், இது என்னமா அடிய மெதுவா பேசுறது, இங்க உட்காந்துக்கிற 1000 பேருக்கும் காதுல போய் கேட்கும்னு எனக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. அந்த படிப்பெல்லாம் அடியும் படிக்கவே இல்லை, நிஜமா எனக்கு தெரியாது. ஆனா யாரோ தருதல மகாஞானி அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இந்த விளக்கு எப்படி வெளிச்சம் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாது. இது அடிய 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சது வேற விளக்கா இருந்தது. இப்ப அது எல்லாத்தையும் மாத்திட்டா. குழு குழுங்கிற மாதிரி கட்டமே இல்லாம மின்சாரம் குறைவார மாதிரி விளக்கையே மாத்திருக்கோங்கிறா. நானா கண்டுபிடிச்சேன், ஆனா நான் உபயோகப்படுத்துவேன். எனக்கு தெரியாது எப்படி வந்ததுன்னு. ஆனா விளக்க வைத்து கொண்டு படிக்க தெரியும் இல்லையா? அதே மாதிரி இது என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம ஆச்சாரியாளுக்கு தெரியும். உள்ள எப்படி ஒவ்வொன்னா பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. ஆனா நமக்கு அவ்வளவெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாது. மனசை பிரிச்சு புத்தியை பிரித்து அது அகங்காரமா சாத்விகமா ராஜசமா அதெல்லாம் தெரியல. வேண்டாமே, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கிற ஆச்சாரியர்கள் என்ன பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருக்கா இல்லையா? அதை பண்ணிட்டு போலாம் இல்லையா? இது என்ன எப்படி கண்டுபிடிச்சதுன்னு எனக்கு தெரியாட்டா கூட நான் உபயோகப்படுத்தலையா? அதே போல இது அவர்களுக்கு தெரியறது. அவர்கள் கருணையோட நமக்காக எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார்கள். நம்புறேன், பின்பற்றுறேன். இந்த நம்பிக்கை ஒரு அத்தியவசாயம், திருடமான உறுதி வந்ததுனால்தான் நான் யார்கிட்டயோ வரணும்னு சொல்லல. நம்ம ஆச்சாரியர்கள்ட்ட வராட்டா, நம்ம ரிஷிகள்கிட்ட வராட்டால் நாம தான் பைத்தியக்காரர்கள். நமக்கு புத்தி இருந்தும் அதை ஒழுங்கா உபயோகப்படுத்தலேன்னு ஆயிடும். பார்ப்போம். அதனால கர்ம, வாசனா, ருச்சி இவை யாதுன்னு பார்ப்போம். இதற்கும் மனதுக்கும் உண்டான தொடர்பு என்னன்னு பார்ப்போம். கணிப்பொறி இருக்கு. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. கணிப்பொறியில நிறைய செய்திகள் இருக்கும் இல்லையா? போட்டு 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 நிறைய வைக்கலாம். எல்லாத்தையும் என்னத்தை எழுதினாலும் உடனே அது நான் இப்போது இதை ஜாகிரதைப்படுத்தி வைக்கட்டுமான்னு கேட்கும். ஆமான்னு போட்டுருவோம். அது எத்தனை வருஷமா உள்ள ஜாகிரதைப்படுத்தி இருக்கோ, பழசெல்லாம் இருக்கா கூட தெரியாது. ஒரு நாள் திடீர்னு மொத்தம் உடஞ்சு போயிடும், எதுவுமே இல்லைன்னு. இத போல ஒரு கணிப்பொறி இது இருக்கிறதெல்லாம். ஆனா அந்த பொறியில என்னென்னலாம் செய்தி இருக்கோ அதை எப்படி பாக்குறது? கையில நீங்க ஒரு கைபேசி வச்சுருக்கு, அதுல எல்லாம் இருக்கு. திடீர்னு குழந்தை ஒண்ணு தடாலும் அது கீழே போட்டுரும். போட்டு விடுத்துனா அது மேல வீரல் விட்டுடும். முதல்ல என்ன ஆகும்னால் அதனுடைய திரை தெரியாது. இது நிறைய பேருக்கு முதல்ல வர்ற கஷ்டம். திரையில ஒண்ணுமே தெரியல, கொண்டு போய் கொடுத்தேன், அது வாங்குற அந்த வேலையே சொல்றான். அதை விட புதுசாவே வாங்கி விடலாம் போல் இருக்கு. திரை தான் போச்சுன்னு நினைச்சேன்னால் அவர் கடைக்காரர் சொன்னார், அவ்வளவுதானே, திரை நமக்கு வேண்டான்னா அது இல்லாமலே வேலை செய்யும். என்னால் அது முடியாது. எத்தனை செய்தி இருந்தாலும் பார்க்கணும்னா திரை இருந்தா தானே பார்க்க முடியும். ஒரு கடைக்காரர் வந்தார், கேட்டேன், ஒரு அழகான திரை 3000 ரூபாய் சொன்னார், கொடுத்துட்டார், போயிட்டு வரும். இதையே வச்சுன்னு வாழ்க்கையை வாழ்ந்துக்கணும்னார். அது முடியாது சுவாமி. செய்தியை சேகரித்து வைக்கிறதுக்கு உண்டான இடம் இருந்து அப்படின்னா தான் திரையில அதை காட்ட முடியும். திரை வெறும பார்க்கறதுக்கு தான் பயன்படும். ஆனா செய்தி சேமித்து வைத்தது கைபேசியில சேமித்து வைத்தோம், கணிப்பொறியில சேமிச்சு வச்சோம். அதே போல வச்சுங்கோ, ஆத்மாவிடத்துல ஞானம் இருக்கு, நிறைய செய்திகள் அதில் தான் சேகரிக்கப்பட்டிருக்கு. நாம் பண்ண அனாதி காலமான கர்மங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா கர்ம ஆத்மாவிடத்திலே நினைச்சிட வேண்டாம். பெருமானுடைய திருவுள்ளத்திலே நேத்தே சொன்னேன், நான் நல்ல காரியமா பண்ணியிருந்தா அவர் உள்ளத்துல ஒரு ஆனந்தம் ஏற்படுது, மகிழ்ச்சி, அதுதான் எனக்கு புண்ணியம். நான் தப்பா பண்ணேன்னா கோவப்படுறார், அதான் எனக்கு பாபம். எது தொத்து பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்நது. எதெல்லாம் உனக்கு பிரீத்தி ஏற்படுத்துறதோ அதெல்லாம் புண்ணியம், எதெல்லாம் உனக்கு அப்ரீத்தி ஏற்படுத்துறதோ அதெல்லாம் பாபம். எது துவத்து பிரீத்தி, உனக்கு பிரீத்தியா எது ஏற்படுத்துமோ அத புண்ணியம். இல்ல ஈஸ்வர பிரீத்தி கோபௌ, புண்ணியா புண்ணியம் ஈஸ்வர பிரீத்தி கோபௌ. ஈஸ்வரனுடைய பிரீத்தி புண்ணியம், ஈஸ்வரனுடைய அப்ரீத்தி கோபம் பாபம். அதனால கர்மங்கள் வீணாவே போகாது. அவரா அதை ஒழிக்கிற அன்னி வரைக்கும் அவர் உள்ளத்துல ஜாகிரதையா சேமிக்கப்பட்டிருக்கும். ஆனா நாம் பண்ண கர்மா ஒவ்வொன்றையும் பண்ண 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 அதை நன்னா பதிச்சு வைக்கப்பட்டிருக்கு. எங்கே? ஒரு கணிப்பொறி ஆட்டம் இடத்துல. ஆனா அந்த கர்மத்தை எந்த திரையில பாக்குறது? நாம் பண்ணின கர்மா பதித்து வைக்கப்பட்ட எடுத்து ஆத்மா இருக்கிற அன்னி வரைக்கும் அது போறது இல்லை. ஆத்மா என்னைக்கு இருக்கத்தான் போறது. பெருமானிடத்துல சரணம்னு சொன்னால் அவர் தொலைச்சிடுவார்.
அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா அப்படின்னு ஒரு நாள் அதை தொலைச்சிடுவார். இந்த கர்மத்துக்கு பலம் இருக்கு இல்லையா? நான் புண்ணியம் பண்ணா இன்பப்படணும், பாபம் பண்ணா துன்பப்படணும், இல்ல ஏதானு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த கவலை வரணும், ஏதானு ஒண்ணு நடந்துருமோன்னா பயம் வரணும். இது எல்லாம் எதன் அடிப்படையில வரணும்? என் கர்மத்தின் அடிப்படையில வரணும். அனாதி காலமா எனக்கு இருக்கிற பதிவுகளின் அடிப்படையில வரணும். கர்ம வாசனான என்ன? கர்மா என்பது கர்மங்கள்னு வச்சுங்க, வாசனா என்பது செயல்களின் பதிவுகள்னு வச்சுங்க. கர்ம வாசனால் நான் அனாதி காலமாக செய்து வந்தவற்றின் பதிவுகள். நான் அனாதி காலமா என்ன பண்ணிருக்கேன்? தூங்கியிருக்கேன், சாப்பிட்டிருக்கேன், ஆண் பெண் சம்போகத்தினால குழந்தை பெற்றிருக்கேன், கவலைப்பட்டிருக்கேன். இதுதான் இத்தனை நாள் பண்ணிருக்கேன். அப்ப இவ்வளவு நாட்களா நான் என்ன பண்ணிக்கொண்டே வந்தேனோ அதனுடைய பதிவு, அதைத்தான் கர்ம வாசனான்னு சொல்றோம். அந்த பதிவு எங்க இருக்கும்? கணிப்பொறியில இருக்கும். அங்கதான் பதிவு இருக்கும். ஆத்மாவிடத்துல அந்த பதிவா இருக்கு. இது இப்ப கர்ம வாசனாக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன். மேற்கொண்டு நான் எப்படி கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றின பதிவு. இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது கர்மங்களை செய்த கர்மங்களின் பதிவு. இந்த பதிவு என்னவா என்ன ஆக்கும்னால் இனிமே நான் எப்படி கர்மங்களை செய்ய போறேங்கிறத பாதிக்கக்கூடிய பதிவு. நான் எப்படி பண்ணியே பழகிருக்கேனோ அப்படித்தானே சுவாமி இனிமேலும் பண்ணுவேன். இது இப்படி உட்காந்துக்கிறேனோ இல்லையோ, இப்படி உட்காரணும், திடீர்னு ஒரு நாள் ஆகும், தலை சுத்தும், முதுகு வலிக்கும், இடுப்பெல்லாம் வலிக்கும், வைத்தியர்கிட்ட போய் காமிச்சேன். நீ ஏதோ உட்கார்றது தப்பா இருக்கு போல் இருக்கு, மாத்தும், ஒழுங்கா நிமிந்து உட்காந்துக்கும், இப்படி எல்லாம் உட்காந்துருந்தா அப்படித்தான் இருக்கும். நாற்காலியில உட்கார்ந்தாலே சீக்கிரம் முதுகு வலிக்கும். இத போல நல்லா ஆசனம் போட்டு கீழே உட்கார்ந்துட்டோம், சௌக்கியமா இருக்கும். பழக்கமே இல்லையே சுவாமி. இத்தனை நாள் ஒரே மாதிரி உட்கார்ந்து பழகிட்டேன்னா இவ்வளவு நாளும் நான் உட்கார்ந்ததன் பதிவு என்கிட்ட இருக்கு. அந்த பதிவு இனிமே நான் எப்படி உட்கார வேண்டும் என்பதையும் பாதிக்கும். இவ்வளவு நாள் நான் என்ன சாப்பிட்டிருக்கேன்? ராத்திரி 10:45 மணிக்கு சாப்பிடுவேன். ஏன் தெரியாது, எத்தையோ பார்த்துட்டே இருப்பேன். பார்த்து முடிஞ்ச பிற்பாடு சாப்பிட போறது. அவளும் எத்தனையோ நாள் சொல்லி பார்த்தா இப்படி எல்லாம் சாப்பிட்டா ஆகவே ஆகாது, இந்த வயசுல எல்லாம் நன்னா இருக்காப்புல இருக்கும், அப்புறம் வயசானா ஒன்னும் சரியா வராது, ஒழுங்கா 8:30 மணிக்கு சாப்பிடணும், அதுல இருந்து 3 மணி நேரம் விடணும், அதனால நீங்க 10 மணிக்கு படுக்கணும்னா 7 மணிக்கு சாப்பிடுங்க சொல்லி பார்ப்பார்கள். நான் விடாம 10:30க்கே சாப்பிட்டுருக்கேன். அப்ப என்ன ஆகும்? இனிமே வைத்தியர் இடத்துல போய் எனக்கு உள்ளேன்னு அமிலமா சுரக்கிறது, அது அமிலம் சுரக்கிறதா இல்ல யாரானு நன்னா இருக்கிறத கண்டு எனக்கு எரியறதா தெரியல, ஆனா மொத்தத்துல வயத்தறிச்சல் இருக்கிறது தெரியறது. போய் கேட்டேன், பரிச்சா என்னென்ன சாப்பிடுறீர், எத்தனை மணிக்கு சாப்பிடுறீர், எழுதி பார்த்தார், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். 6:45 சாப்பிடணும், 9:45 படுத்தணும்னால் வீட்டுக்கு வந்தேன். யோசிக்க ஆரம்பித்தா உடம்பெல்லாம் தவிக்கிறது, கையெல்லாம் நடுங்கிறது. ஏன் 7 மணிக்கு சாப்பிட முடியல? என்னால் பழையனுடைய பதிவு இருக்கே. இத்தனை நாள் நான் பண்ணி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த பிறவிக்குள் புரிவதற்காக சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அனாதிகால பிறவியா பண்ணிட்டு இருக்கிற பதிவு. அதுதான் கர்மத்தினுடைய வாசனான கர்மத்தினுடைய பதிவு. என்னென்னலாம் பண்ணிருக்கேனோ அது பதியப்பட்டிருக்கு. அது இனிமே நான் என்ன பண்ண போகிறேனோ அதை பாதிக்கிறதாகவும் இருக்கும். இதுதான் கர்ம வாசனா. இதனால எனக்கு இன்பம் ஏற்படும், துன்பம் ஏற்படும், கவலை ஏற்படும், பயம் ஏற்படும். அதெல்லாத்தையும் எதுல பாக்குறது? கணிப்பொறியில எத்தனை செய்தி இருந்தாலும் அதை பாக்குறதுக்கு ஒரு திரை வேணும் இல்லையா? அந்த திரை கண்ணாடி திரை, அந்த திரையில தானே இத்தனையுமே பார்ப்போம். கணிப்பொறியில செய்தி இருக்கணும், திரையில பார்க்கணும். திரையில பார்க்கச்சேதான் அதனுடைய பயமே நமக்கு புரியும். அப்பதான் அதனுடைய துன்பமே வரும். நாம் என்ன நினைச்சுப்போம்? திரைதான் துன்பம் கொடுக்கறது, திரைதான் இன்பம் கொடுக்கறது இல்லையே. செய்தினா துன்பமோ இன்பமோ கொடுக்கறது. நான் அனாதி காலமா என்ன பண்ணி வச்சிருக்கேனோ அதை சேமிச்சு வச்சிருக்கேனோ அதுதான் இன்ப துன்பத்துக்கு காரணம். ஆனா நான் எதை கோச்சுப்பேன், எதை வெய்வேன்னால் அந்த திரைய வெய்வேன். யாரோ ஒருத்தர் தப்பா நடந்திருப்பார், என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் தப்பா நடந்துட்டார், இல்ல நான் தான் தப்பா நடந்தேன் வச்சுங்களேன். நான் தப்பா நடந்தேன்னு ஒருத்தர் போய் இன்னொருத்தர்கிட்ட உறவுக்காரர்கிட்ட சொல்றார். அவர் யாரை கூட்டு கேட்கணும்? என்ன கூட்டு கேட்கணும், நீ ஏன் தப்பா பண்ணேன்னு. அவர் என்ன சொன்னார்? நீ வந்து சொல்லாம இருந்திருந்தியானா நான் துக்கப்படாத இருந்திருப்பேன் இல்லையா, நீ ஏன் சொன்னேன்னு சொன்னவனை பிடிச்சுட்டார். அவனா காரணம்? அவன் நடந்தத போனா போறது ஏதாவது திருந்தட்டுமேங்கிறதுக்காக வந்து சொன்னான். அத போல கணிப்பொறியில என்ன செய்தி இருக்கிறதோ அதை பார்க்கக்கூடிய திரை அந்த துன்பத்துக்கு இன்பத்துக்கும் காரணம் இல்லை. திரை இன்பத்தை துன்பத்தை படம் போட்டு காட்டுறது. என்ன வேணும்னாலும் அது காட்டும்.
சண்டை போடுறதா இருந்தாலும் காட்டும். இன்னைக்கு ஊடகங்கள் நிறைய இருக்கு, நிறைய செய்தி, சமூக வலைத்தளங்கள்னு எண்ணிறந்ததா இருக்கு. ஒரு இடத்துல உபன்யாசத்துல சொல்லச்சே அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க ஒன்னு. மாமி உங்க உபன்யாசத்தை நான் தெரிஞ்சின்றதே அதுல தான். ஓஹோ, இது சொல்லி இருக்க கூடாது போட்டிருக்கு. கடைசியில வர்றவளும் வராது போயிட்டாள்னா என்ன பண்றது? அதனால அந்த திரை வேணுமானா திரையில நல்லதும் வரும், திரையில கெட்டதும் வரும், எது வேணா வரும். திரைய குத்தம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஆனா நாம் என்னமோ திரை தான் குற்றவாளின்னு நினைச்சுட்டு இருப்போம். இப்ப நான் இந்த கணிப்பொறின்னு சொன்னது ஆத்மான்னு வச்சுக்கோ. அதுல இருக்கிற நல்லது தீயது நிறைய சேமிக்க வைக்கப்பட்டிருக்கா, அதுதான் செய்திகள்னு வச்சுக்கோ. கர்மங்கள், பாவம் புண்ணியம்ங்கிற பதிவு. இதனுடைய வெளிப்பாட்டுக்கு ஒரு திரை வேணும் இல்லையா? மனம்ங்கிற திரை. இந்த மனசுன்னு எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். என்னால் திரை தான் மனசு. ஆனா அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம்? மனசார சொல்றேன், மனசார நிந்திச்சேன், மனசார கெட்டு போகணும்னு நினைச்சேன், மனசார நன்னா ஒண்ணும் முடியாது மனசாலே. அது வெறும் திரை. என்ன மனசுலயே பயம் வருது, மனசுலயே கோபம் வருது, மனசுலயே கவலை வருது. என்னால் திரைக்கு என்ன தெரியும்? என்ன போடுறீங்களோ காட்ட போறது, அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். இது உபன்யாசத்தையும் திரைதான் காட்டும், ஒரே குத்துச்சண்டையும் திரைதான் காட்டும், யாரோ யாரையோ கொல்றாங்கிறதையும் திரைதான் காட்டும். அதுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அது தான் சொல்லத்தை வேணும்னு நன்னா காட்டிதானே காட்டிடும், முடிஞ்சு போடும். ஆனா என்ன ஒண்ணு, திரையில அழுக்கு இருந்தா வஸ்து ஒழுங்கா தெரியாது. அதே மாதிரி நம்ம மனசுலயும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்ங்கிற அழுக்கு வரும். வந்தால் எத்தனைதான் செய்தி நன்னா இருந்து அந்த திரையில போட்டு காட்டினாலும் ஒரு மாதிரி மங்களா சுமாரா தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த திரைய நன்னா துணியை வச்சு ஒரு தடவை தொடச்சு தள்ளின உடனே எல்லாம் பளிச்சுன்னு தெரியறதுனால் துக்கமும் பளிச்சுன்னு தெரியும், சுகமும் பளிச்சுன்னு தெரியும், நல்லதும் பளிச்சுன்னு தெரியும். எல்லாமே திரை நன்னா இருந்தா தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுதா? ஆத்மா கணிப்பொறி போலே அதுல சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற செய்திகள் கர்ம வாசனா அனாதி காலமா பண்ணப்பட்டவை. அதனுடைய பிரதிபலிப்பு எதுல அதை போட்டு காட்டினோம்னா திரையில. இப்போ ஒரே ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி பாக்கி இருக்கு. இந்த திரையில நல்லதும் தெரியும் தீயதும் தெரியும்னு சொன்னீரே, இது நல்லது தெரியட்டும் தீயது தெரியட்டும் அப்படின்னு இந்த ஆத்மாவே முடிவெடுக்கிறாரா இல்ல வேற யாரான்னு முடிவெடுக்கிறாரனால் கணிப்பொறியிலேருந்து திரையில இன்னது தெரியட்டும்னு கணிப்பொறியே முடிவெடுக்குமா இல்ல கணிப்பொறியை இயக்கிறவர் முடிவெடுப்பாரா? இயக்கிறவர் தான் முடிவெடுக்கணும். அவர் தான் பரமாத்மா, அவர் தான் முடிவெடுத்தாகணும். அவர் எங்கிட்ட சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற கர்மங்கள் புண்ணியமா இருந்ததுனால் மோட்சத்துக்கு போக வேண்டிய விஷயங்கள்லாம் அந்த திரையில காட்டுவார். நான் பண்ணது பாப்பமா இருந்ததுனால் திரும்ப திரும்ப சம்சாரத்துல பிறக்கிறதுக்கு வேண்டிய காட்சிகளா அந்த திரையில காட்டுவார். அதே மனம்ங்கிற திரையில நான் மோட்சம் போறதுக்கு வேண்டியதெல்லாம் காட்டும், நான் சம்சாரத்துல பிறக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் காட்டும். எதனாலேனா தன்னிச்சையெல்லாம் காட்டாது, அந்த மாதிரி பண்ணவே மாட்டார். நான் புண்ணியமா பண்ணியிருந்தேன்னால் மோட்சத்துக்கு போக வேண்டிய நல்லதெல்லாம் காட்டுவார். நான் பாவமா பண்ணி வச்சிருந்தேன்னால் சம்சாரத்துல பிறக்கிறதுக்கு வேண்டிய தீயதெல்லாம் காட்டுவார். ஆழ்வார்கள் திடீர்னு மனச ஊகோன்னு கொண்டாடுவார். மனமே நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றால் என் செய்வோம். முந்துத்த நெஞ்சே, நான் கோலு போகணும்னு நினைக்கிறதுக்குள்ள நெஞ்சே நீ தயாரா இருக்கிய, ரொம்ப நல்ல நெஞ்சேன்னுவா. நெஞ்சு என்ன நல்ல நெஞ்சு கெட்ட நெஞ்சு? நெஞ்சு திரை. வேணும்னா காசு கூட கொடுத்து வாங்கின திரைன்னு வேணா சொல்லிட்டு இருக்கலாமே, திரைக்கு என்ன தெரியும்? செய்தி அதுங்கிட்ட இல்லையேன்னு தோணும். ஆனா ஆழ்வார்கள் அபிப்பிராயம் வேணும்னு அதை ஏற்றி சொல்றா. நெஞ்சே நீ நல்ல நெஞ்சு நல்ல நெஞ்சுன்னு ஏன் சொல்றேன்னால் சம்சாரத்துல தள்ளுறதுக்கு வேண்டிய எதையும் காட்டாமல் மோட்சத்துக்கு போக வேண்டிய காட்சிகளை மட்டுமே காட்டுறியா? திரையால் அது முடியாது. ஆனாலும் ஆழ்வார் அதை பிரார்த்திக்கிறார், திரையே நீ நல்லதையே செய்ய, எனக்கு மோட்சத்துக்கு வேண்டிய காட்சிகளையே காட்டேன், இந்த சம்சாரத்துக்கு வேண்டிய காட்சிகளே வேண்டாமே அப்படின்னு திரைய பார்த்தா கேட்டுவீர் சுவாமி. அதை பார்த்து கேட்கலாமான்னால் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். கிருஷ்ண ஜெயந்தி வந்தது, சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை உட்காந்துருக்கு, என்னத்தான் பார்க்கணும்னு. நமக்கு அன்னைக்கு பார்த்து பக்ஷணம் எல்லாம் முடிச்சாகணும். பண்ணி அதோ சீடை உருட்டித்தான் ஆகணும், தட்டை தட்டித்தான் ஆகணும், யாரா இருந்தாலும் பண்ணணும். 40 பக்ஷணம் பண்ண வேண்டாம், 4 பக்ஷணம் பண்ணி ஆகணும். இது விடாம அழறது, என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு. பூ தொடுக்க போனா விட மாட்டேங்கிறது. பெருமாளுக்கு திருவாராதம் தீர்த்தம் கொண்டலாம் விடல. விளாம்பழம் பரப்பம்பழம் வாங்கணும்னு போறேன், என்னையும் கூட்டின்னு போங்கிறது. என்ன சமாளிக்கவே முடியலையே, திருவாராதனமே ஒழுங்கா நடக்காது போல் இருக்கு அப்படின்னு ஒரு பொம்மையை கையில கொடுத்தேன். அப்புறம் 1 மணி நேரம் ஒன்னும் பேச்சே இல்லை, பேசாம உட்காந்து கிட்டுக்கிட்டுன்னு திருவாராதனத்தை முடிச்சுட்டேன். குழந்தையும் பார்த்துட்டே இருந்தது. பார்த்துட்டு கடைசியில அவன் சொன்னான், இந்த குழந்தை என்ன இன்னைக்கு திருவாராதனம் பண்ண அனுமதித்ததுன்னா. குழந்தை அனுமதிச்சான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. குழந்தைய என்ன திருவாராதனம் பண்ண அனுமதித்தது?
நான் திருவாராதனத்தை ஒழுங்கா பண்றதுக்கு தடங்கல் பண்ணாது இருந்தது இல்லையா? ஆஹா, இதுதான் திருவாராதனத்துக்கு அனுமதிச்சுன்னு கொண்டாடிடுவேன். அதே போல இந்த மனசு எனக்கு மோட்சத்துக்கு போக வேண்டியதுக்கு தேவையற்ற காட்சிகளை காட்டி தடங்கல் பண்ணலைன்னால் மனசாலதான் இத்தனை நல்லதையும்னு சொல்றேனே தவிர அதுக்கு அந்த ஞானம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஞான ஆத்மாவுக்கு தான் உண்டு. ஆனா குழந்தை பேர்ல இப்ப நன்மை சொல்லலையா? குழந்தை பார்த்து இன்னைக்கு என்னமா என்ன திருவாராதனம் பண்ண சொல்லி தீர்ணும், அதுவா பண்ண சொல்லித்து என்ன தடங்கல் பண்ணாம சமத்தா இருந்தது, வம்பு தும்பு வீணா பண்ணல. அதே போல இந்த மனதும் ஒத்துழைத்ததென்றால்னால் அதை பெருமாள் தான் ஒத்துழைக்க வைக்கணும். அதற்குரிய நல்ல கர்மங்களை நான் பண்ணிருக்கணும். அதனால திரைங்கிறத மனதுன்னு கொள்க. ஆத்மா கணிப்பொறி, அதுல இருக்கக்கூடிய அனாதிகால கர்ம வாசனை மனப்பதிவுகள், அந்த பதிவுகள் அந்த திரையில் காட்டப்படுகின்றன. இப்படிங்கிறது இந்த திரையில 2 விதமான காட்சியும் வருமா? அல்ல நாம பார்த்துட்டே இருக்கிறச்சே தள்ளுறதுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் வேகமா இப்போ ஒரே அரை மணிக்குள்ள இப்ப 7 மணி 8 மணி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வரும், நிறைய நாடகம் நடக்கும். ஒரு அரை மணியில 4 நாடகம் பாக்குறவா இருக்கா தெரியுமா? 4 அரை மணியா இருக்கும். 7:30 8, 8 8:30, 8:30 9 இல்ல. நான் சொல்றது ஒரே 8 8:30 தான். அதுக்குள்ளேயே 4 பார்த்தேன் என்னால் அதுக்கு தான் கையில ஒரு குச்சி கொடுத்துருக்கா. தள்ளிண்டே இருந்தோம்னா அடுத்து 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 அதுல எது கொஞ்சம் நன்னா இருக்குமோ, வம்பு தும்பு இல்லையோ அதை பார்க்கணும். எது கூடாதோ அதை தாண்டணும். கூடாதுங்கிறது வராம தடுக்கிறது ரொம்ப கடினம். எது கூடாதோ நம்ம தான் தாண்டணும். நம்ம மனசுக்கும் ஆழ்வார்கள் மனசுக்கு என்ன வித்தியாசம்? ஆழ்வார்கள் மனதுல முடிந்த அளவுக்கு இந்த தப்பானது வரவே வராது, நல்லதையே அந்த மனசு காட்டிட்டு இருக்கும். நம்ம மனசுல தப்பும் வர்றது நல்லதும் வருது. அதை தாண்டறதுக்கு நமக்கு யாரானு வழிகாட்டி வேணும். அதுக்கு தான் அதை தாண்டி போயிட்டு ஆழ்வார்களை பிடிச்சுக்கிறோம். அதை தாண்டி போன ஆச்சாரர்களை பிடிச்சிருந்தா ஓஹோ நாங்க இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் வந்தா தள்ளிடுறது, மனம்னு இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வரத்தான் வரும். தாண்டறதுக்கு தெரியணுமே. அந்த தாண்டுவதற்கு கத்து கொடுக்கிறது ஆச்சாரியர்களுடைய பாசுரங்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். அதனால மனம்ங்கிற திரையிலே ஏதேதோ வரும், அதை பார்க்கறது தான் நாம். இதுல கணிப்பொறி பார்க்காது, அதுக்கு அந்த ஞானம் இல்லை. ஆனா பாருங்க, ஆத்மாவுக்கு அந்த ஞானம் வேற இருக்கா. திரையில தெரிகிற எல்லாத்தையும் நாமே பார்த்துட்டு இருப்போம். பரமாத்மா பின்னாடி நின்று தூண்டி விட்டு இன்னது இன்னது காட்சிகள்னு காட்டி கொண்டிருப்பார். இதுதான் ஆத்மாவுக்கும் மனசுக்கும் திரைக்கும் எப்படி ஓடுறது, காட்சி என்னங்கிறதுக்கு இருக்கிற தொடர்பு நினைவில் கொள்க. அடுத்த கேள்வி, மனம் ஒரு கருவியானால் அதுவே பந்த மோட்சங்களுக்கு காரணம்னு எப்படி சொல்றோம்? மனம்ங்கிறது கருவி தானே, நினைப்பதற்கு வேண்டிய கருவி தானே. ஆனா எந்த உபனிஷத்தை பார்த்திருந்தால் காரணம் பந்த மோக்ஷயோகோ. மனம்ங்கிறதே இது உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேது. மனம்ங்கிறது பற்றற்ற மனசமா இருந்ததுன்னா உனக்கு நண்பன், பற்றுள்ள மனசா இருந்ததுன்னா உனக்கு விரோதி. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா. ஆகவே காரணம் பந்த மோக்ஷயோகோ. பந்தத்துக்கு மனம்தான் காரணம், மோட்சத்துக்கு மனம்தான் காரணம். அப்படி கூட இருக்குமா? காரணம்ங்கிறது வேற, கருவின்னு வேற தானே. 3 சப்தங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுப்போம். அடியே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கலாம் உங்களுக்கு, இருந்தாலும் கேட்டு சமத்தை கேட்கணும் தான் வந்திருக்கீள். அதனால நானும் அப்படிதான் சொல்லி ஆகணும், நீங்களும் அப்படிதான் கேட்டாகணும். எழுதி வைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப சிந்தித்தா புரியும். கர்த்தாங்கிறது யாரு, கரணம்ங்கிறது எது, காரியம்ங்கிறது எது, காரணம்ங்கிறது எது. 4 சப்தம் புரிஞ்சுப்போம். கர்த்தா, காரணம், காரியம், கரணம். 4. கர்த்தான்னா செய்பவன், நான் தான் செய்யறவன், கர்த்தா. ஆத்மா தான் எப்பவுமே கர்த்தா. காரணம் எது? எதனால் செய்கிறேன்னால் கர்மத்தால் செய்கிறேன்னு சொல்லுவேனா? நான் சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள்லாம் காரணம். அதுக்கு கருவி வேணுமே. கரணம் எது? கரணம்னா 3வது வேற்றுமை திருத்தீயா வேற்றுமை வரதா இருந்தா கரணம். கர்த்தானா பிரதமா விபக்தியா இருந்ததுன்னா கர்த்தா. ராமஹா கர்த்தா, நான் கர்த்தா. 2வது வேற்றுமை எது? என்னை. ஐ தானே 2வது வேற்றுமை. என்னைன்னு வருதா? 3வது வேற்றுமை என்னால். ஆள்னு எப்ப வந்ததுனாலும் கருவின்னு அர்த்தம். அதத்தான் கரணம்னு சொல்றோம். எது பிரதமா விபக்தியில வந்ததுனாலும் அதான் கர்த்தா. நான் கர்த்தா, நடக்கணும். நான் நடக்கிறேன்னு சொல்லச்சே, நடை என்பது என்ன? காரியம். அதான் நான் செஞ்ச காரியம். காரணம் எது? எனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு, நான் இங்கே நாங்க போகணும்னு, அதான் காரணம். அதுக்கு கருவி எது? கால். கர்த்தா யாரு? ஆத்மா. ஆத்மாங்கிற கர்த்தா